வணக்கம். யார் சொல்றாங்க வணக்கம்னு தெரிஞ்சுக்கலாமா? லியாகத் அலி. லியாகத், வாங்க வாங்க வாங்க. 3212 குரல். ஆமா ஆமா சார். ஓகே. லியாகத், ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 அண்ணாச்சி. அண்ணாச்சி 3202 வணக்கம். வணக்கம் 3202. சதீஷ் குமாரண்ணா வணக்கம். வணக்கம் சார். வெங்கட். பாலாய் சார் வந்திருக்காங்க. டிஜி 2981 அண்ணாச்சி. வெங்கட் பிரணவ்னு போட்டுருக்காரு பேரு. பிரணவ் வணக்கம் போட்டுருக்கேன். பாலாஜி சார் ஆடியோ கரெக்டா இருக்கா சார்? கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கு. பிரபு சார் சாமுவேல் வந்துட்டாரா? பிரபு சார் பிரபு வந்துட்டுக்கல. பிரபு சார் சாமுவேல் வந்துட்டாரா? ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டா பஸ் 29th ரோட்டா பஸ் மீட்டிங், ரோட்டரி பிரேயர் by Rotarian M. Nadaraya Sundaram, Rotary Club of Tiruchirappalli, Phoenix. Good evening to all. Rotary prayer. We pray Almighty God that you bless this assembly with good attendance and fellowship. Guide each one us to dignify our occupation as an opportunity to serve society. Help us to prove useful to the community and the country in which we live, and advance national and international understanding, goodwill and peace through the Rotary ideal service. Thank you. Thank you, Nadraj. Sir, mute பண்ணிட்டேன். unmute பண்ணிட்டு sir. Four-way test by Rotarian Satish, President, Rotary Club of Vellore Akkad. Good evening to one and all. The four-way test of the thing we think, say or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build better? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Thank you. Thank you, Satish. Welcome address by Rotarian B. Sundar, Rotary Club of Pondicherry Galaxy. Good evening, Rotarians. I welcome on behalf of Rotabus team and my own Rotary Club of Pondicherry Galaxy for the 29th Rotabus meeting. Today's chief guest, I welcome today's chief guest, our own district 2991 district governor elect Rotarian major donor Balaji, and today's guest speaker Mr. Manikandan, MD and CEO Sparrow Mobility Private Limited, and I welcome DGN Puttu, DGN Saravanan, PDG Ravi, and PDG Gopi, and I welcome all Rotarians from various parts of from Tamil Nadu and other Colombo. Okay, once again I welcome to entire team of Rotabus, and on behalf of Rotary Club of Pondicherry Galaxy, once again I welcome you all. Thank you very much, sir. Thank you. Usually நம்ம ரோட்டா பஸ் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் டாக்னு ஒரு இது வச்சிருக்கோம். அது வந்து அவங்கவங்க பிசினஸை பத்தி ஒரு டாக். டுடேஸ் பஸ் டாக் பை ரொட்டேரியன் சாமுவேல் அசோக் குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மவுண்ட். சாமுவேல் சார். இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க பிஸி பைட்ஸ் போயிடுங்க. வந்தாலும் ஜாயின் பண்ணுங்க. பிஸி பைட்ஸ் இன்னைக்கு இல்ல. ஓகே. I request Rotarian S. Balaji, District Governor elect, to give the chief guest address. DG sir, time is yours. Unmute me. Thank you. Okay. Thank you, DG sir. Good evening, friends. Good evening, sir. I am very glad to see you all in this evening. I am bumping with happiness to see you all. I deem it a great pleasure to share before you all. It is my great privilege to share something this evening. Rotabus Rotary இந்த நிகழ்ச்சியை கடந்த 28வது வாரமாக இந்த வாரம் நடத்தி கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் மேக்சிமம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பொதுவாக வந்து நம்ம ரோட்டரியில் வந்து நாங்கள் பேசிப்போம். ஒரு கிளப்ல வந்து பிரசிடெண்டா இருந்து முடிச்சுட்டாங்கன்னா ஒரு MBA
கிராஜுவேட் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அளவு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். எனக்கு உங்க ரோட்டா பஸ் ரோட்டரி இந்த மீட்டிங் பார்க்கும்போது ஒரு 50 மீட்டிங் அட்டன் பண்ணா நீங்க ஒரு MBA சர்டிஃபிகேட் ஒன்று சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த விஷஸ் டு தி ஆர்கனைசர்ஸ். எஸ்பெஷலி நான் எனக்கு தெரிஞ்ச முகத்தை சொல்றேன், எல்லாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். நம்ம திருச்சி ரோட்டரி கிளப் திருச்சி ஃபீனிக்ஸ் ரொட்டேரியன் செல்வா, எங்க பாண்டிச்சேரி கேலக்ஸி ரொட்டேரியன் சுந்தர், அதுக்கப்புறம் வெள்ளூர் ரோட்டரி கிளப் சின்ன சேலம், கோயம்புத்தூர் டெக் சிட்டி, கொழும்பு சென்டினியல், ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாட், மெட்ராஸ், திருப்பூர் ஈஸ்ட், வெள்ளூர் அக்காடு, அதுபோல எல்லா ரோட்டரி நண்பர்களும் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை 298 சார்பா என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம ரோட்டரி வந்து 1905 வந்து பால்காரிஸ் ஆரம்பிக்கும் போதே என்ன ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிச்சாவோ அது இன்றைக்கும் மாறவில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லலாம் அது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே முக்கியமா இந்த ரோட்டா பஸ்ஸுக்கும் இந்த லீடர்ஷிப்புக்கும் ரோட்டரிக்கும் மிக நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா பால்காரிஸ் ஆரம்பிக்கும் போதே சில குறிக்கோளோட ஆரம்பிச்சாரு ரோட்டரிய. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the only leaders of a particular vocation should be the members of the Rotary. We are leaders of vocation. ஏன்னா இப்போ இதுல கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் அவங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு லீடரா இருக்கீங்க. முக்கியமா நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம டிஜிஎன் முத்து அண்ணாச்சி அவர்கள். இப்போ அவர்லாம் நம்மளோட ரோட்டரியில இருக்காருன்னு சொல்லிக்கிற அளவு நமக்கு ஒரு பெருமை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பால்காரிஸ் தான். முதல்ல அதுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா லீடர்ஸ் மட்டும்தான் அதுல சேர்க்கணும். அவங்க இப்போ வெக்கேஷன்ல யார் லீடர்ஸோ லீடர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது we should form a ethical நம்ம வந்து இந்த ரோட்டரி மூலமா ஒரு எத்திக்கல் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இட் ஹேஸ் டு பி a perfect global community. இது வந்து இனம் மதம் மொழி இவைகளை கடந்து நாடுகளை கடந்து வந்து செயல்படணும்னு என்னைக்கு சொன்னார்னா, நான் வந்து ரோட்டரி ஆரம்பிச்சு பல வருஷம் கழிச்சு சொல்லல, தி ஃபர்ஸ்ட் டேலே சொன்னாரு. ரெண்டாவது என்ன சொன்னார்னா, வாட் இஸ் ரோட்டரினா ஈச் ஒன் ரோட்டரி அம்பாசிடர் ரோட்டரி. அத்தனை உறுப்பினர்களுமே நம்ம ரோட்டரி அம்பாசிடர். அது போல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் நோக்கத்துல ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் அது தேவைப்பட்டது நம்ம சமுதாயத்துக்கு, கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் நம்ம. பட் இன்னி வரைக்கும் நம்ம லீடர்ஷிப் ஆர்கனைசேஷனா நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து நம்மளால் உழைப்பால் கிடைத்த நம்மளோட சம்பாத்தியத்தை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நீங்க இந்த ரோட்டரியில வந்து நான்லாம் வந்து 20 வருஷம் ஆச்சு சேர்ந்து, ஆனா ஒரு 10 இயர்ஸா ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். இந்த 10 வருஷத்துல நமக்கு கிடைத்த பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து 2011ல பிரசிடண்டா இருந்தேன். 11-12ல ஒரு டிசிஷன் மேக்கிங். இந்த ரோட்டரி பிரசிடண்ட் ஆகி இந்த ரோட்டரியில பல ஈவெண்ட் எல்லாம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு டிசிஷன் மேக்கிங். உண்மையா பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் தான் ஒருத்தர் வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு பையனை கேட்டீங்கன்னா என்ன டிசிஷன் மேக்கிங்னா அவன் வந்து என்ன கோர்ஸ் சேரணும்னு முடிவு பண்றானோ அவன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அது போல நம்ம எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் நம்ம வாழ்க்கையை மாற்றும். உதாரணமா சொன்னீங்கன்னா, நம்ம ஜென்ரலா நம்ம பேசும்போது நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றிய ஒரு சில தலைவர்கள் பாத்தீங்கன்னா 1950 to 1960 பாத்தீங்கன்னா காமராஜர். 6000 ஸ்கூல் இருந்தது இந்திய தமிழ்நாட்டுல. காமராஜ் ஒரு முடிவு எடுத்தாரு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஸ்கூல் வரணும், இல்லைன்னா ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு அவரோட நோக்கம். அவர் எடுத்த அந்த டிசிஷனால தான் இன்னைக்கு இந்தியாலேயே எஜுகேஷன்ல நம்பர் 1 இல்லாம இண்டஸ்ட்ரியிலும் நம்பர் 1 இருக்கு தமிழ்நாடு. அடுத்து எம்ஜிஆர் ஒரு முடிவு எடுத்தார் 1984ல. நீங்க விஐடி வேந்தர் மிஸ்டர் விஸ்வநாதன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார், அதில் படிச்சீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல இருக்கு. 1984ல போய் அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூருக்கு வேணும்னு கேட்கப்ப எம்ஜிஆர் முடிவு எடுக்கிறாரு, பிரைவேட்டுக்கு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் அலோவ் பண்ணலாம். அப்போ என்டையர் தமிழ்நாட்டுக்கு 40 காலேஜ் தான் இருந்திருக்கு, பிரைவேட்டு கொடுக்கலான்னு ஒரு டிசிஷன் எடுத்து உடனே அவர் இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட சொல்லி அதுக்கு யூனிவர்சிட்டி வாங்கி கொடுத்துருக்காரு. அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு டேர்னிங் பாயிண்ட். அந்த 84ல அவர் ஆரம்பிச்சது. அதுக்கும் டாக்டர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவரும் அதோட அதே நோக்கத்தோட வந்தாரு. கலைஞர் என்ன பண்ணாருன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு.
அதனால எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க நம்ம கம்யூனிட்டி. 560 காலேஜ் வந்தது. அதனாலதான் நம்ம வந்து இங்க உள்ள பாப்புலேஷன் வந்து எல்லாரும், அதாவது சரிசமமான சமுதாயத்துல அத்தனை பேருமே ஒரு வசதி வாய்ப்பாகவும் ஒரு படித்தவர்களாகவும் ஃபாரின்ல போய் பசங்களாம் எல்லாம் ஒவ்வொரு கிராமத்துல பாத்தீங்கன்னா அவங்க பையன் வந்து அமெரிக்கால இருக்கான், சிங்கப்பூர்ல இருக்கான், மலேசியால இருக்கான், துபாயில இருக்கான். காரணம் என்னன்னா இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த பிஇ காலேஜஸ் இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வந்ததுதான் நினைக்கிறேன்னா. அந்த அளவு ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து அவன் வாழ்க்கையை மட்டும் மாற்றல, நம்ம தலைமுறையோட வாழ்க்கையை மாற்றிருக்கு, ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாற்றிருக்கு. அந்த அளவு வந்து டிசிஷன் மேக்கிங் எடுப்பதற்கு வந்து முக்கியமா வந்து ரோட்டரி வந்து நிச்சயமா நமக்கு ஒரு காரணமா இருக்கும். ஆகவே நம்ம வந்து ரோட்டரியில வந்து நம்ம என்ன நம்ம கொடுக்குறோமோ அதோட நம்ம நிறைய ரிசீவ் பண்ணிருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த ரோட்டரி எக்ஸ்பீரியன்ஸ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் லீடர்ஷிப் அனுபவமும் சரி, எக்ஸ்பீரியன்ஸும் சரி, பல ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், பல மீட்டிங் நடந்திருக்கோம். என்னன்னா நம்ம ஒரு ரோட்டரி கிளப்ல ஐ பிலாங்ஸ் டு லார்ஜஸ்ட் மெம்பர்ஷிப் கிளப். ஒரு 141 மெம்பர்ஸ் இருக்காங்க எங்க கிளப்ல. ஒரு 70 இயர்ஸ் கிளப். இதுல தலைவர் வந்துட்டு வெளில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்னர் அதே ஈஸியா நான் நினைக்கிறது அதான், அதை நம்மளால சமாளிக்க முடியும்னு. ஏன்னா நான் வந்து 1971ல பிறந்தேன். 71ல பிரசிடென்ட் ஆனவங்க என்ன இருக்காங்க என் கிளப்ல. இது போல வந்து ஒரு வாய்ப்பு வந்து அவங்கள வந்து நம்ம தலைவராக இருக்கும்போது அவங்க பார்த்தா நான் மெம்பர் தான் இருக்கேன், நான் ஃப்ரெண்ட்ல வந்து உட்காந்துக்கிறேன், நீங்க சொல்றது கேட்கறேன்னு சொல்ற அளவு 50 இயர்ஸ் ஜெனரேஷன் கேப்லையும் அவங்க வந்து நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த அளவு ரோட்டரி வந்து ஒவ்வொரு அந்த டிசிஷன் எடுக்கும் போது வேணா அவங்க வந்து நம்மளோட டிஃபர் ஆகலாம். இல்ல பாலாஜி இப்படி பண்ணலாம்னு நம்ம டிசிஷன் ஒன்ஸ் நம்ம வந்து ஜெனரல் பாடியில வந்து ஒரு ஹையஸ்ட் ஓட்டிங்ல ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், சப்போர்ட்ல எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் ஒபே பண்ணுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி வந்து ரோட்டரியில மற்ற இதுலலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவு ரோட்டரியில வந்து லீடர்ஷிப் வந்து நமக்கு நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல நம்ம வந்து இந்த ரோட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் விகேடி பாலனா இருக்கட்டும், இல்லை இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கார்ல, அவர் பேட்டியெல்லாம் மூசா நான் பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் அவங்க எல்லாருமே. ஏன்னா வந்து சாமானியனும் வந்து லைஃப்ல பிசினஸ்ல சக்சஸ் ஆகலாங்கிறதுக்கு ஒரு உதாரணமா அவங்க வந்து பேசுனாங்க. அதாவது நம்ம வந்து இந்த கம்யூனிட்டிக்கு என்ன திரும்பி கொடுக்கணும், எப்படி அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிக சிறப்பா அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ரோட்டரி அம்பாசிடர் நான் சொன்னப்ப நம்ம எல்லாரும் ஒரு ரோட்டரி பெண்ணை நம்ம குத்திக்கிறோம். இந்த ரோட்டரி பெண் வந்து குத்திக்கும் போதுதான் நம்ம வந்து யார் ரொட்டேரியன், இப்ப நானே வெளியூர் போறேன், எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அந்த பின்னு தான் நமக்கு பதில் சொல்லும். ரொட்டேரியன் அந்த பின்னு குத்திக்கிறது சாதாரணமா நான் ரோட்டரியில மெம்பரா இருக்கேங்கிறதுக்காக குத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் வேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அதை வந்து நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் விரும்புறேன். இந்த ரோட்டரி பின் வந்து ஒரு 6 முக்கியமான விஷயத்த சொல்லுது. நம்ம மெட்ராஸ்ல பிடிஜி நாசர் கூட அடிக்கடி சொல்லுவாரு, இந்த பெண்ணோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாரு. 6 மகத்துவம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஐ எம் அவைலபிள். நீங்க இந்த பெண்ணு குத்திருக்கும் போது யாருக்கு எந்த நேரத்துல எந்த உதவி செய்ய தேவைப்படுகிறதோ அதுக்கு நான் அவைலபிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. 2வது, ஐ எம் ஹெல்ப்ஃபுல். நான் என் சம்பாத்தியத்தில் என்னுடைய தேவைக்கு தாண்டி, என் குடும்பத்துக்கு தேவையை தாண்டி நான் உதவி செய்ய தயாராக இருக்கேன். 2வது இது. 3வது என்ன சொல்லுதுன்னா, ஐ எம் டிபெண்டபிள் பர்சன். நான் கொடுத்த வாக்கை மாற மாட்டேன், நம்பிக்கைக்கு உதவியவனாக இருப்பேன். நான் வந்து ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. எக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாங்க, அப்ப மாத்தி பேசுவாங்க. திடீர்னு எங்க வீட்டுல கொடுக்க நான் ப்ராப்பர்ட்டியாம்பாங்க, சில பேர் விலை கூட சொல்லுவாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு ரொட்டேரியன் பெண்ணுன்னா நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். இந்த நம்ம வாக்கு மட்டும் மாறக்கூடாது. அதாவது நம்ம ரொட்டேரியனா இருந்துகிட்டு தொழில் பண்ணா ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா உடனே நம்மளோட நாம் சேர்ந்திருக்கிற ஆர்கனைசேஷனும் ஒரு கெட்ட பேர் வந்துடும். என்ன ரொட்டேரிங்கிறீங்க, நீங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க நம்மள சொல்லுவோம். அதனால கொடுத்த வாக்க மாறக்கூடாது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணுவோம். அண்ட் டிபெண்டபிள் பர்சன், ரொட்டேரியனா சரியா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு இது இருந்தாதான் நம்ம வந்து செல்வகுமார் சார் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு ஈவெண்ட் கொடுத்தா பர்ஃபெக்டா பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த ஒரு நம்பிக்கை நம்ம சரியா இருக்கும். 4வது பாத்தீங்கன்னா, மேன் வேரிங் பின் இஸ் ஏ குளோபல் சிட்டிசன். இந்த பின் குத்திருந்தா
நமக்கு வந்து ஹார்ட் வந்து பெருசா இருக்கணும். நம்ம தெரு, நம்ம வீடு, நம்ம ஊரு, நம்ம டிஸ்ட்ரிக்ட். எங்க கும்பகோணத்துல கூட டிஸ்ட்ரிக்ட் பைஃபர்கேட் பண்றதுக்காக போராட்டம் நடந்திருக்கு. என்ன கூப்பிடுவாங்க, நான் சப்போர்ட் பண்றேன், நல்லா பொது வழியில வர முடியாதுன்னு சொல்லுவேன். அந்த அளவு நான் சொல்லுவேன். குளோபல் சிட்டிசன், நம்ம மொழிகளை, இனங்களை, மதங்களை, நாடுகளை தாண்டி உலக குடிமகன் அப்படின்ற பின்னு சொல்லுது. 5வது, ஐ ஃபாலோ ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் மை ப்ரொஃபஷனல் அண்ட் மை பர்சனல் லைஃப். என்னுடைய ப்ரொஃபஷனலையும் சரி, நம்ம பர்சனல் லைஃபும் சரி, நம்ம எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் நம்ம நிச்சயமாக ஃபாலோ செய்யக்கூடிய நபர் இவர் அப்படின்னு நமக்கு பின் சொல்லுது. 6வது, நமக்காக, நம்மளை வளப்படுத்திக் கொள்வதற்காக, நம்ம சமூகத்துக்காக, நம்ம எஜுகேஷனுக்காக, நம்மளும் நம்ம பசங்களுக்கும். ஏன்னா நம்மலாம் பாத்தீங்கன்னா, நான்லாம் வந்து சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு, கவர்மெண்ட் காலேஜ், சவுத் இந்தியன் கேம்பஸ் கும்பகோணம் காலேஜ், ஒரு 1000 rupees ஸ்கூல்ல நான் வந்து என்னுடைய கிராஜுவேஷன் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன். எம்பிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செலவாச்சு, ஒரு 14,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு 25,000க்குள்ள எம்பிஏ கிராஜுவேஷன் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம். அதாவது நான் இந்த கம்யூனிட்டில என்ன பண்ண, எவ்வளவு ரூபாய் எனக்கு இந்த கம்யூனிட்டி செலவு பண்ணிருக்கு அப்படின்னு, அதுக்கு வந்து நம்ம கம்யூனிட்டிக்காக நம்ம என்ன எடுத்துக்கொண்டோமோ அதை போல நம்ம கம்யூனிட்டி திரும்பி கொடுப்பதுக்கு கடமைப்பட்டவனாக நம்ம காத்திருக்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்ப சமீபத்துல நாங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிச்சோம் லாஸ்ட் இயர். அது கூட நான் சொன்னேன், நம்ம எவ்வளவோ இந்த கம்யூனிட்டி வந்து நமக்கு செஞ்சிருக்கு, அதை நம்ம திருப்பி கொடுக்குறது நம்மளால ஒரு 4 பசங்களுக்கு படிக்க வைக்கணும்னா, என் மெட்ரிகுலேஷன்ல ஒரு 400, 300, 400 பேர் படிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுப்போம், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற நோக்கத்தை தான் ஆரம்பிச்சோம். இந்த 6 விஷயம் தான் நம்ம வந்து ரோட்டரி பின் சொன்னது. ஃபர்ஸ்ட் என்ன, ஐ எம் அவைலபிள், ஐ எம் ஹெல்ப்ஃபுல், ஐ எம் டிபெண்டபிள் பர்சன், ஐ எம் a global citizen, I follow a high ethical standards in my professional and personal life. அதுபோல நம்ம வந்து I will give back to the society more than how much I receive from it. அது போல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லாம் பார்க்கணும், நம்ம ஸ்கூலு காலேஜ் எல்லாம் பார்க்கணும், நல்லா யோசனை பண்ணி பார்ப்பேன். நான் இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா 150 வருஷம் முன்னாடி நான் படிச்ச ஹையர் செகண்டரி ஸ்கூல் கட்டியிருக்காங்க. அப்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, யாரோ இடம் கொடுத்துருக்காங்க, யாரோ கட்டி வச்சிருக்காங்க, அதை நம்ம வந்து பைசா செலவு இல்லாம படிச்சிருக்கோம். அப்ப we are bound to repay to the community. நிச்சயமா இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம கடமைப்பட்டவன். அதை வந்து நம்ம எப்படி ரீபே பண்றோம்னா ரோட்டரி பண்றோம். அதனால நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்துக்கு கடமைப்பட்டுவோம். ஏன்னா என்னோட பீரியட்ல வந்து நான் இதை சொல்லிதான் நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு கேட்கறதா, மற்ற ப்ராஜெக்ட் கேட்கறதா சொல்ல போறேன். ஒவ்வொருத்தரும் நம்ம கவர்மெண்ட்னாலேயோ இல்ல இந்த கம்யூனிட்டினாலேயோ நிச்சயமா நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதனால அது வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ரோட்டரி தான். வேற எந்த ஒரு இயக்கத்திலையும், நம்ம அரசியல்லையோ எந்த இயக்கத்திலையும் அதை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. நம்ம ரோட்டரியில இருக்கும்போது தான் நம்ம 4 பேருக்கு 4 நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம சமுதாய பணி செய்வதற்காக நம்ம வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். அந்த அளவு இந்த பின்னோட மகத்துவம் இது. அதனால நம்ம இந்த 9 கிளப்ல உள்ளவங்களும் நீங்க வந்து உங்க மெம்பர்ஸும் சரி, உங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, கண்டிப்பா நம்ம இந்த ரோட்டரி பின்னை மட்டும் டெய்லி நம்ம வந்து வியர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமே ரோட்டரிக்கு ஒரு பப்ளிக் இமேஜ் வரதும் இல்லாம ரோட்டரி மேல நம்ம இன்னும் நமக்கு தேவை, நமக்கு தானே ஒரு உத்வேகம் வரும். இந்த பின்னு போடும்போது நம்மளை ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணுவோம். ஒரு இடத்துக்கு போலாமாங்கிறப்ப அந்த இடத்துக்குள்ள போகக்கூடாத இடத்துக்கு போனா இந்த பின்னு கொடுத்துருக்கோம், நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரணும். அந்த அளவு இந்த பின்னோட மகத்துவம் இருக்கு. அந்த காலத்துல சொல்லுவாங்க, மாரியம்மா உங்களுக்கு காப்பு கட்டினா வெளில போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது போலதான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த அளவு ரோட்டரி நம்மளை வந்து ஒரு மெச்சூரிட்டி கொடுத்துருக்கு, ஒரு லீடர்ஷிப் கொடுத்துருக்கு. நிச்சயமாக இதுக்கு வந்து நம்ம இந்த கம்யூனிட்டிக்கு திரும்பி செலுத்த வேண்டியது கடமை நம்ம அத்தனை பேருக்கு இருக்கு. நல்ல திட்டங்களை நம்ம ரோட்டரிக்கு செய்வோம், நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். முக்கியமா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டேரியன் ரோட்டரி மெம்பர் 2 பேர் இருக்காங்க. ரோட்டரி மெம்பர்னா சும்மா சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டு கூப்பிட்ட குரலுக்கு மட்டும் பதில் சொல்றவங்க வந்து ரோட்டரி மெம்பர்ஸ். ரொட்டேரியனோட கடமை வந்து நாட் ஓன்லி சர்வீஸ், நாட் ஓன்லி கான்ட்ரிபியூஷன் டு த ஃபவுண்டேஷன். நம்ம வந்து நியூ மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஒரு நல்ல நம்மளாட்டம் நமக்கு ஒத்து வரக்கூடிய நம்பர், அதாவது நாட்டு குவான்டிட்டி, நம்ம குவாலிட்டி மெம்பர் வந்து நம்ம பார்க்கறோம் வச்சுங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு டாக்டரை சேர்த்து விட்டோம் 4-5 வருஷம் முன்னாடி. எங்க கிளப்ல ஒரு 15 பேருக்கு கொரோனா வந்துச்சு. அந்த 15 பேரையும் அவர் தான் காப்பாத்தினாரு. ஒரு நல்ல
ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்ணாரு. ஒரு குறைவான கட்டணத்துல வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அதாவது நம்ம ரொட்டரி மெம்பர் வந்து ஒரு நல்ல எம்டி படிச்ச டாக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நமக்கு தானா ஒரு தெம்பு வரும். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை வந்து சரி பண்ணுவாரு, நமக்கு செய்வாருன்னு சொல்றோம். அதனால ஒரு மெம்பரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது தான் மிகப்பெரிய ஒரு சேவையா நான் வந்து கருதுவேன். ரோட்டரிக்கு நம்ம யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ அது மிகப்பெரிய சர்வீஸ் தான். அதனால இந்த அளவுல நம்ம ரோட்டரியில வந்து நம்ம இன்வால்மெண்ட் பண்ணி நம்ம கான்ட்ரிபியூட் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் PIN is the ambassador of Rotary International. It follows ethical standards. It says you are a leader, which is ethical person, global citizen, speak language of love. It says you are above caste, religion, countries, languages. It care for a mankind. That organization you and I belongs. நம்ம வந்து இது போன்ற ஒரு இயக்கத்தில் இருக்கோம் என்பதை நான் இங்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்றைக்கு வந்து எலக்ட்ரிஃபையிங் வேர்ல்டு என்ற தலைப்பிலே மிஸ்டர் மணிகண்டன் அவர் பேச போறாரு. நானும் அதை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் ஒரு நியூஸ் வந்தது. நியூசிலாந்துல மெத்தட் ஆஃப் வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டிங் எலக்ட்ரிக் பவர் வந்திருக்கு. வயர்லெஸ்லயே நம்ம வந்து எலக்ட்ரிக்கை டிரான்ஸ்மிட்டிங் பண்றாப்புல ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வந்திருக்கு. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய லேண்ட்ல பாத்தீங்கன்னா குறுக்க டவர் லைன் போயிட்டே இருக்கு, பல லேண்டு வேஸ்டாக போயிட்டு இருக்கு. இது போன்ற ஒரு கண்டுபிடிப்பை பத்தி சார் பேசுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் புதிய கண்டுபிடிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆவலா உள்ளோம். ஏன்னா நம்ம பிசினஸ்ல நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால நிச்சயமாக பல புதிய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ரோட்டா பஸ் கொடுத்துருக்கு. நிச்சயமாக இதுல வந்து அனைவரும் கலந்து கொள்வதற்கு வந்து அத்தனை உறுப்பினர்களும் தன்னோட மெம்பர்ஸுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட்ல 9 கிளப் கலந்துக்குதுங்கிறப்ப ஒரு 200 பேர் 300 பேராவது அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இன்னைக்குள்ள பேண்டமிக் சீசன்ல வந்து ஒரு லைவ் மீட்டிங் பண்ணும்போது இது போல ஒரு பர்சன்லாம் வந்து இன் பர்சனா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சென்னையில வேணா ஒரு பெரிய கிளப்ல எங்கேயாவது பேசலாம். நம்ம கும்பகோணத்துலயோ வெள்ளூர்லயோ திருநெல்வேலியோ நம்ம சின்ன சேலத்திலயோ வந்து இவங்க ஸ்பீச் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த அளவு ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, DG. Now we came to bus talk. Rotarian Samuel Asokkumar, Rotary Club of Madras Mount. Sir, time is yours for 3 minutes. Samuel Asokkumar. Ma'am, you have to unmute. Yeah, I was unmuted. Good evening, friends. I'm really happy. This is Samuel Ashok Kumar, Managing Director of Goodwill Engineers Private Limited, and I belong to Rotary Club of Silver Beach. And I have my own company in Ambattur, and we are catering our services to Hyundai Motors, all automobile giants like Hyundai, Ford, Nissan, Ashok Leyland. We have been doing a lot of work for them. And I also do some innovative things. So this is one of the innovative items with the containers. We are doing some innovative items with the containers, that is 20 feet and 40 feet containers. I think the things will be rolling on. Basically, I am a vendor for Hyundai, first tire vendor for Hyundai. And the other parts also we do, actually multi-level car parking system, and as well as containers, how to use the waste containers. See, actually we have a lot of containers which is being wasted, which loses the seaworthiness. After seaworthiness, it cannot be sailed in the ship, so that containers is a scrap. We are taking those containers and using it in an innovative way. Mr. Prakash, if you could put this thing, I'll be happy. Hello? Natraj, add the slide. Oh, yeah. Slide, yeah. No, not this slide. I have sent this thing. Okay.
Anyway, that is not there. Anyway, let me not interrupt. So the containers, we buy the old containers, that is scrap containers, and we build offices as well as houses, which can be built within a couple of weeks. If you want to construct a building or in a farmhouse, if you want to construct a building in a farmhouse, it will take months together. But we design a container. We buy the container and we fulfill all the whatever needy items to be inside in it, and we do it. Actually, the slide is not relevant to that. I have sent a different slide, but it is not happening. Anyway, let me explain. This container, we buy it and we do interior furnishing. It can be done as a house. It can be done as an office. It's something like convertible also. By day, it is an office, and by night, it is a bedroom, and it's a kitchen with the toilet and everything. We do it. As well as we also design a swimming pool with the container. See, we build all the items with the containers only. I hope you understand the containers or the containers you see on the roads, which is being transported internationally with all the stuffing inside. These containers have a life, the seaworthiness. After some years, they scrap the containers, and those containers we pick up and we renovate it into an office or a house or a swimming pool, or so many different ideas, innovations are there. We can share with you. And this is one of our major business. And other one is we also have a multi-level car parking system. See, now parking is a big problem, menace in everybody's house. Each house is a big family nowadays. See, father, son, grandfather, children, and a normal family will have minimum 4 cars, but all the cars are being parked on the road. Say they don't have a parking place for them, though they own the cars, they have to park in somebody's place, and that's always a fight. So we have come with the innovative idea that the cars which they park in front of your house, it will be lifted and it will be taken to the roof of the house. It's all fully automated. You just come inside and it's having all sensors, and you just park it and you press the remote, and the car will be taken to the first floor or the second floor, and it will be taken to the rooftop. If you have 4 or 5 cars, all the 4 cars can be parked on the roof, and you can retrieve the cars. See, you can retrieve the cars as per, you see, anybody, 4 cars are there, you can pull up either 1 car, a second car, a third car, or a 4th car. It is not that it can pull this thing from first to second or third or something. You can pull any car outside and you can go out. So this is one of the thing, and it is safety also. It's always under the roof, and it's a fireproof parking system, and also it's a theft proof, and most of safety norms are being taken care. So I just want to mention this. These are the 2 items, but whatever you see on the slide is we have been supplying for Hyundai Motors. That's cars, parts, components, handling systems. So that the slide is not relevant to what I'm speaking. Forgive me, because I don't know what something went wrong. Anyhow, hope you have understood. If you want anything to contact me or something, I'm always available. My mobile number, if you want, you can take up. My mobile number 98410-10263. I repeat, my mobile number. Sir, please type it in chat box, sir. Yeah, I'll do that. Okay. And we have a lot of innovative items which will be shared later on. Only for the automobiles we are doing. Even we are coming up with a car covering system, where you will park the car outside, and a lot of dust will be there, and you will, when you buy a car, you will buy a cover also, giving 3,000, 4,000 rupees for the car, but you will never use it. I think nobody will use the covers. 1 or 2 days with interest you will be doing it.
Later on, it will be boring. But we have come into the new idea. Just pulling, within a second you can close your car, and within a second you can open the car, and you can move your car and go. And your car will be clean. That is one thing. And the dogs will not come and sit on the. Usually the people have problems. The dogs will come and sit on the cars. They make the scratches on the bonnet and all those things. Such things will not happen. So this is another innovation we are coming up in the future. So that is all about me. Thanks for the patient listening. Thank you, sir. Thank you. Please, please post a detailed address in the chat box, sir. Okay. Okay, thank you. Next, I would like to recognize the presence of District Governor-elect Sanmugha Sundaram from 3203. And I request Rotarian Prabhu Kumar, Rotary Club of Madras Mount, to introduce the chief guest of honor. Good evening to all of you. It gives me immense pleasure to introduce the guest of honor this evening, Mr. S. Manikandan, founder, CEO, Sparrow Mobility. I am an MBA in general management. Over 20 years of experience in engineering vast natural fiber, machinery, and about 10 years of researching and evolving EV dreams of this group. Built acute knowledge on sustainability through renewable, which includes use of natural fibers, and a firm believer that we need the earth to survive, while the earth can evolve even without us. Part of the team reviving Kerala coir with improved fiber processing technology, coir pith based product innovation, spanning oven, non-oven technology in both domestic and industrial products. Disrupted EV market by introducing not just India's first pedal assisted bicycle, but launched it through successful crowdfunding campaigns, creating awareness for this sector. Working with global lithium ion cells designers and manufacturers to create battery platform for disrupting India's EV market. Holistic plan over execution with progress in B2B market creation, and is a testimony to the path chosen. Created strong network of Sparrow loyalist crowdfunders across India, national-wide retail presence scheduled starting August, September 2019, and the marketing team is gearing for disruption yet again. Thoughts on linking sustainability to electric mobility received a big push with the US Consulate Chennai nominated me to be a part of a 4-member Indian delegation to the US to learn US alternate energy practices in 2017. Invited by European Novans body EDA-NA to speak on future of natural fiber and India's role at Parag. Have the credit of 10 pages presentation in natural fibers, renewable energy, and propagates the use of natural fiber, having understood the art of managing them for varied application. Privileged to be the youngest in the history of International Jute Study Group, United Nations body, to present a paper on the future of jute in December 2003, and have had a luxury of interacting with the world's finest technologists from India, Singapore, Malaysia, Nepal, Bangladesh, United Kingdom, Europe, Australia, and New Zealand.
active member of New Zealand Geothermal Association and International Geothermal Association. Over to you, sir. Thank you. I should first thank the Rotarians for having thought that there is some value add in interaction with us or listening to what we have to say about a very simple thought on electrification. We have a primary focus on sustainability. I run 3 companies now, one that focuses on machinery, another one which is a startup that deals in industrial applications of natural fiber. We do not stick to 100% natural fiber like the others. We try and integrate natural fibers with a little bit of bio-based synthetic input so that we can bring in sustainable products as well as viable products. I probably will say viable products over sustainable products. But yes, of course, the focus is to ensure that you do not pollute the environment, you don't pollute the oceans with plastics like what is currently happening. The other thing that I do is a diversification into electric mobility. We have a core focus on lithium-based storage and mobility products. There's a slight bit of addition in the last few months where we are working with the government of Kerala on agri-implements. So in the whole juggling between companies, ஒரு seamless-ஆ it evolved. நாங்க இது பிளான் பண்ணி பண்ணல. இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவோம், அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இங்கே போவோம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. பட் இது ஒரு தானாக அமைஞ்சிருச்சு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டைவர்சிஃபை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இட் லுக் வெரி ப்ராமிசிங் ஃபார் அஸ். நாங்கள் மெஷினரியிலேருந்து வென் வி வாண்ட் டு டைவர்சிஃபை சோலார் எவாலுவேட் பண்ணோம், விண்ட் எவாலுவேட் பண்ணோம், நிறைய எவாலுவேட் பண்ணோம். பட் இது எல்லாத்துக்குமே நிறைய கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு. ஆர் லார்ஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு சஸ்லானையோ இல்லை ஒரு கமேசாவோ இல்லை ஒரு சீமென்ஸோ ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மசில் தேவைப்பட்டுச்சு. அது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இன் கோயம்புத்தூர்னால அந்த மசிலை கொண்டு வர முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு கால்குலேட்டட் டிசிஷன் எடுத்தோம். லித்தியம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமை ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருந்துச்சு. இது ஒரு 2015-16 ரொம்ப கோர் ஃபோக்கஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 5 to 6 member டீம். ஐ லெட் த டீம். ஐ ஹேட் 2 of my colleagues. என் ஒய்ஃப் கூட இருந்தாங்க. ஸோ ஒரு 3-4 பேர் நாங்கள் பழைய லேப்டாப் பேட்டரிஸை எடுத்துகிட்டு வந்து, பர்டிகுலராக ஆப்பிளோட லேப்டாப் பேட்டரிஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். அதோட ஏன்னா ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ மெட்டீரியல் இல்லை. அந்த டைம் தான் வந்து டெஸ்லா வர ஆரம்பிச்சது. ஸோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்டெக்ஸ் ஸ்டடிக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு பாட்டில் நெக் மட்டும்தான். எலக்ட்ரிக் மொபிலிட்டியோட ஃபியூச்சர் அன்சர்டனாக இருந்ததுக்கு காரணம் ஒன்று எனர்ஜி ஸ்டோரேஜ், ரெண்டாவது ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸோட பணபலம். அந்த பணபலம் இன்னும் பேட்டரி ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸோ இல்லை லித்தியம் மைனிங் கண்ட்ரீஸுக்கோ கண்டிப்பாக வரப்போகிறதே இல்லை. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா 1925லேயே இந்த ஆயில் லாபி, ஜான் டி ராக்கிஃபெல்லரோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கார்பரேஷன், அந்த கம்பெனியோட கிளவுட்டை வந்து இன்னைக்கும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. அன்னைக்கு இருந்த கிளவுட்டை இன்னைக்கு சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அது ஒரு philanthropic ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். பட் இந்த எலக்ட்ரிக் மொபிலிட்டியோட ஸ்டாப் கேம் ஃப்ரம் ஹைட்ரோகார்பன் ஃபியூவல். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயில் கார்பரேஷனோட பவர், ஒரு எஸ்யூ டியூபாண்டோட பவர், இன்னைக்கு எலக்ட்ரிக் மொபிலிட்டி செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கு. குதிரை மாடு கட்டி ஓட்டிட்டு இருந்த வண்டிக்கு அப்புறம் ஸ்டீம் என்ஜின் வந்துச்சு. ஸ்டீம் என்ஜினுக்கு அப்புறம் டைரக்டா டீசலோ பெட்ரோலோ வரல. 1908ல வந்து கமர்ஷியல் எலக்ட்ரிக் கார்ஸ் வேர் தேர் ஆன் த ரோட். இது
நான் இன்னைக்கு பேசுறது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸோ இல்லை இன்னைக்கு நேத்தோ வந்ததில்லை. 1908லயே ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் எலக்ட்ரிக் கார் வாஸ் ஆன் த ரோட், பேட்டன்ட் ஃபைல்டு, அப்ரூவ்ட். கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு வண்டி போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல வண்டி வச்சிருந்தோம். பட் பேட்டரி ரொம்ப பல்கியா இருந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து ஹைட்ரோகார்பன் ஃபியூவல் ஐடென்டிஃபை ஆரம்பிச்சது. ஈஸியா போர்ட் பண்ண முடியும், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாற்ற முடியும். இட் வாஸ் ஈஸிலி கம்பஸ்டபிள், பெருசா பெரிய பிரச்சனை வர மாதிரி இல்லை, லைட் வெயிட்டா இருந்துச்சு. இதுதான் ஸ்பார்க். ஜான் டி ராக்கிஃபெல்லருக்கு இதுதான் ஸ்பார்க். ஸோ ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளார ஆயிரக்கணக்கான ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இதுக்கு இடப்பட்ட காலத்துல தான் ஹென்ரி ஃபோர்ட் ஸ்டார்டட் டு மேக் ஃபோர்ட் மாடல் டி. கருப்பு கலர் வண்டி, ஒரே மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி மல்டிபிள் கலர்ஸ்லாம் கிடையாது, வண்டி ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 1000 வண்டி இருக்கு அப்படின்னா 1000 வண்டி அதே மாதிரி தான் இருக்கும் ரோட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மூவ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் செக்கோ யாரும் பண்ணல. ஏன் எலக்ட்ரிக் மொபிலிட்டியை யாரும் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகல, ஃபாசில் ஃபியூலை நோக்கி யாரும் புஷ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு யாரும் பெருசா யோசிக்கல. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடுற இலான் மஸ்க் இஸ் நாட் த ஃபவுண்டர் ஆஃப் எலக்ட்ரிக் மொபிலிட்டி. 1908ல இருந்துச்சு. இதுக்கு இடையில ஒரு 1908ல இருந்து 1995 ஆர் 1991 வரைக்கும் பெருசா யாரும் எலக்ட்ரிக் மொபிலிட்டி இனோவேட் பண்ண ட்ரை பண்ணல. பட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னா 1991ல ஜெனரல் மோட்டார்ஸ் பண்ணதான் ஃபர்ஸ்ட் லித்தியம் ட்ரிவன் எலக்ட்ரிக் கார். EV1 அப்படின்னு ஒரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணாங்க. ஒரு 5 வருஷம் எந்த வண்டியும் விற்கல. கிட்டத்தட்ட ஒரு 1000 வண்டி மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் லீஸுக்கு கொடுத்தாங்க. 5 வருஷம் அந்த வண்டி சஸ்டைனபிளா ஓடுனதுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்னு தெரிஞ்சு அந்த ப்ராஜெக்டை ஸ்கிராப் பண்ணாங்க. அதுக்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் டொமைன்ல இல்ல. ஜெனரல் மோட்டார்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பல பேர் பலதை சொல்றாங்க, இல்ல ஜெனரல் மோட்டார்ஸுக்கு நிறைய பேர் காசு கொடுத்தாங்க. சோனி ஆக்சுவலா ஒரு சோனி டெலிவிஷன் ஒரு டிவிடியை லான்ச் பண்ணாங்க, ஹூ கில் தி எலக்ட்ரிக் கார் அப்படின்னு ஒரு டிவிடியை லான்ச் பண்ணாங்க. பட் யாரும் பெருசா யோசிக்காத ஒரு சூழ்நிலை. தேவைப்படல, எலக்ட்ரிக் மொபிலிட்டி தேவைப்படல யாருக்கும். என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இல்லை. பிளஸ் பெட்ரோல் அண்ட் டீசல் ஓட அவைலபிலிட்டி அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எவ்ரிபடி லெஃப்ட் இட் ஆஸ் இட் இஸ். இந்த ப்ராஜெக்ட் ஸ்கிராப் ஆனதுக்கு அப்புறம் யாரும் பெருசா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பத்தி யோசிக்கல. நிசான், டொயோட்டா இவங்கெல்லாம் ஹைபிரிட் கார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓரியன்டேஷன்ல வர ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு டெஸ்லா மோட்டார்ஸ் இலான் மஸ்க் விலை கொடுத்து வாங்கி ஒரு லக்ஸுரி கார் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து எவ்ரிபடி ஸ்டார்டட் டாக்கிங் எலக்ட்ரிக் மொபிலிட்டி. அதான் ஃபியூச்சர், அதான் ஃபியூச்சர் அப்படின்னு. இன்னைக்கும் என்னால சொல்ல முடியும் எலக்ட்ரிக் மொபிலிட்டி இன்னும் ஸ்டேபிள் ஆகல. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர், ஆல்மோஸ்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போரிங் இன் டு இந்தியா இட் செல்ஃப். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4,000-5,000 கோடி கிட்ட வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துருச்சு எலக்ட்ரிக் மொபிலிட்டியை புஷ் பண்றதுக்கு. அப்போ வெளிநாட்டுல எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் 20x இருக்கும். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு 15 to 20 பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த வெளிநாடு அப்படின்னு சொல்றத சைனாவை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு $100 பில்லியன் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இனிமே வந்து ஸ்லோ டவுன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, சத்தியமா ஸ்லோ டவுன் ஆக போறது இல்லை. அதுக்காக வந்து பெட்ரோல் டீசல் கார்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல, அதுவும் அழிய போறது இல்லை. இது ரெண்டும் பேரலா ஒரு 2100 வரைக்கும் இது ரெண்டும் பேரலா போகும். எந்த ஸ்டேஜ்ல யாரை ஓவர்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. பட் திஸ் வில் கேரி ஆன். பட் எங்களை பொறுத்தவரையில என்ன அப்படின்னா 10-12 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற ஒரு குரூப்ல என்ன குருட்டு தைரியம் வந்துச்சு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில ஜாம்பவான்கள் யாரும் இல்லை, யாருக்கும் அதிகமா தெரியாது. அந்த ஸ்டேஜ்ல இஃப் யூ என்டர் ஒரு காம்படிட்டிவ் பிளாட்ஃபார்மாவது கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க எனர்ஜி ஸ்டோரேஜ் பழக ஆரம்பிச்சோம். பழக ஒரு சில தேவைகள்னால நான் செக் ரிப்பப்ளிக் போனேன், இட்டலி போனேன், நியூசிலாந்து போனேன். பட் அங்க எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு பின்னாடி இருக்கிற வண்டி எலக்ட்ரிக் சைக்கிள் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்களுக்கு முன்னாடி வித்தவங்க யாருமே இதை எலக்ட்ரிக் சைக்கிளா விற்கல. எலக்ட்ரிக் மோப்பட பண்ணி தான் எலக்ட்ரிக் சைக்கிளா வித்தாங்க. பெடல் பண்ணா சைக்கிள் மாதிரி இருக்கும், த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா மோப்பட் மாதிரி போகும். இப்படித்தான் ஒரு
வண்டி இருந்துச்சு. ஆனா நான் இட்டலியில ஓட்டின வண்டி அப்படி இல்லை. அதுக்கு த்ராட்டிலே கிடையாது. ஆனா பெடல் பண்ணீங்க அப்படின்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பார்க் ஆகும். இது யமஹா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் 1977லயே. ஆனா பெருசா இயங்கல, அப்படியே விட்டு வச்சிருந்தாங்க. 20 வருஷம் கழிச்சு அது ஓப்பன் ஆயிருச்சு. 20 வருஷம் தான் ஒரு பேட்டன்டோட வேலிட்டி. யமஹா அதை ரெனியூ பண்ணல அந்த பேட்டன்ட்டை. ஸோ 97ல அது ஓப்பன் ஆயிருச்சு. யூரோப்ல ரொம்ப ப்ரிடாமினண்டா எடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பேசுற டைம்ல போன வருஷம் மட்டும் ஜெர்மனில 15 லட்சம் எலக்ட்ரிக் சைக்கிள் வித்துருக்கு ஒரே வருஷத்துல. என்டையர் யூரோப் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 45 இருந்து 60 லட்சம் எலக்ட்ரிக் சைக்கிள் யூரோப்ல மட்டும் வித்துருக்கு. ஆனா இந்தியா எடுத்தீங்க அப்படின்னா தி ஆக்சஸ் இஸ் வெரி வெரி மினிமல். பல காரணங்கள் இருக்கு. எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது ஒரு சில காரணங்கள். அந்த காரணங்களுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க எலக்ட்ரிக் சைக்கிள் டெவலப்மெண்ட் ஜேர்னியை சொல்லிடுறேன். அதுல சப்ஸ்டான்ஷியேட் பண்றேன் நாங்க ஏன் இதுக்கு வந்தோம் அப்படிங்கறத நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்றேன். என்ன பொறுத்த வரையில நான் சொன்ன மாதிரிதான் ஒரு சின்ன கம்பெனிக்கு இது ஒரு புது விஷயமா தெரிஞ்சது. ஒரு ஹீரோ எலக்ட்ரிக்கோ இல்ல ஒரு பிஎஸ்ஏவோ பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம இங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா உலகம் நம்மள திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்க மைண்ட்ல இருந்துச்சு. ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் டெக்கத்லான்ல வாங்கிட்டு வந்து பழைய மார்க்கெட்ல போய் ஒரு யோயோ ஸ்கூட்டரோட மோட்டரை வாங்கிட்டு வந்து நாங்க யூஸ் பண்ற பழைய ஆப்பிள் லேப்டாப்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த செல்ஸை வச்சு ஒரு பேட்டரி பேக் பண்ணி 2016ல ஒரு சைக்கிள் பண்ணி ஓட்டணும். எங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ரூல்ஸ் படி அந்த மோட்டர் 250 வாட்ஸா தான் இருக்கணும். பெரிய மோட்டர் டெஸ்ட் பண்ற கேப்பபிலிட்டி பெருசா யாருக்கிட்டையும் கிடையாது. கோயம்புத்தூரா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சிட்டார்க்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு முன்னாடி யாருக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. மோட்டரை பொருத்திட்டோம், ஃபோக்ஸ் ஆல்டர் பண்ணிட்டோம். அவனாஷி ரோட்ல இருந்து என்னோட ஃபேக்டரியில வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சோம். எங்களுக்குள்ளார ஹைவேல எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சதான் தெரிஞ்சது அந்த சைக்கிள் 67ல இருந்து 72 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போச்சு அப்படின்னு. ஒரு 250 வாட் மோட்டர் எப்படி 72 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு அச்சம். வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோம். ஏன்னா பழகணும், என்னதான் நடக்குதுன்னு தெரியணுமே, எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியணுங்கிற அவசியத்துல நாங்க டெய்லி ஓட்ட ஆரம்பிச்சோம். ஒரு சில கேஸ்ல நாங்க ஹைவே பெட்ரோலே ஓவர்டேக் பண்ணி போயிருக்கோம். பின்னாடி நாங்க கார்ல போயிருக்கோம், பசங்க ஓட்டியிருக்காங்க, நான் ஓட்டியிருக்கேன், என்னோட கலீக்ஸ் ஓட்டியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கோம். இல்லைங்க இது ஒரு முயற்சி நாங்க எடுத்திருக்கோம், பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, நாங்களும் உதவி பண்றோம் அப்படிங்கறதான் ஹைவே போலீஸோட எண்ணமா இருந்துச்சு அன்னைக்கு. ஏன்னா எங்களுக்கும் அந்த வண்டி தேவைப்படும் சொன்னாங்க. இது ஒரு 4-5 மாசம் டெய்லி ட்ரையல் எடுக்கிற டைம்ல தான் எங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சது, நம்மளால இதை பண்ண முடியும்னு. பாஷ்ல பேச ஆரம்பிச்சோம், மோட்டர் கொடுப்பீங்களான்னு சொல்லி. கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க. மோட்டர் கண்ட்ரோலர் மட்டும் 30,000 ரூபாய் கொடுத்தாங்க. இம்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். அதுக்கு இடையில தான் ஒரு நண்பர் சொன்னாரு, சைனால ஒரு கம்பெனி இருக்கு, பாஷோட அதே குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு. யாரையும் நம்பாம எதையும் யோசிக்காம ஒரு விசா மட்டும் அப்ளை பண்ணிட்டு சைனாவுக்கு போனோம். பாஷை தெரியாது, ஆனா ஒருத்தரை நம்பி போனோம். நாங்க நம்பி போனால் உண்மையானவனா இருந்தார். இன்னைக்கு நாங்க அவனோட லாஸ்ட் 5 இயர்ஸா டிராவல் பண்றோம். அவங்க குளோபல் அம்பிஷன் எங்க குளோபல் அம்பிஷன் அவங்க அம்பிஷன் ஆயிருச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு 4-5 மோட்டரை கையில எடுத்துட்டு நாங்க மறுபடியும் சைக்கிள் பண்ண ஆரம்பிச்சோம். 2015க்குள்ளார 4-5 வண்டி பண்ணிட்டோம். பை டிசம்பர் ஒரு வண்டி மட்டும் நான் இருக்கிற ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டியில நான் வச்சிருந்தேன், நான் ஓட்டிட்டு இருந்தேன். ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் கம்யூட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் ஒரு நண்பர் என்ன சொன்னாரு, இந்த கான்செப்டை நான் ஒருத்தர்கிட்ட பேசினப்போ இதை இனோவேட்டிவா மார்க்கெட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் கிரவுட் ஃபண்டிங். ஸோ எங்களால் ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு இன்னொரு இனோவேட்டிவ் மெத்தடாலஜி கிடைச்சது. ஒரு கிரவுட் ஃபண்டிங் கம்பெனி, அவங்களும் ஸ்டார்ட் அப், நாங்களும் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஓரியன்டேஷன் இருந்தோம். 2 பேர்த்தோட எஃபர்ட்டும் தான் 2 கிரவுட் ஃபண்டிங் கேம்பெயின். 78 லட்சம் ரூபாய் ரைஸ் பண்ணோம், 400 சைக்கிள் புக் பண்ணோம், 400 சைக்கிள் டெலிவரி கொடுத்தோம் 2006 எண்டுக்குள்ளார. அப்போ இனோவேட்டிவா ஒரு ப்ராடக்டை கொண்டு வர முடிஞ்சது. அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கும் இனோவேட்டிவா ஒரு ஸ்ட்ராட்டஜி ரைஸ் பண்ணோம். வி ஸ்டார்டட் பிகமிங் த டார்லிங் ஆஃப் ஆல் மீடியா. இன்னைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், த ஓல்ட் ரிப்போர்ட்டர்ஸ் ஹூ ஆர் தேர் ஆர் ஸ்டில் இன் டச் வித் அஸ். என்ன பண்றீங்க, ஏன் இன்னும் வெளியில அக்ரெசிவா வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற
கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரையில நாங்க வெளியில சொல்லாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படின்னா மெதுவாக தான் வளரும். என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரையில சைக்கிள் ஓட்டுறது கேவலம். இது நான் யாருக்கிட்ட வேணாலும் சொல்லுவேன், சைக்கிள் ஓட்டுறது கேவலம். 2017, 2018, 2019 ரொம்ப அடமெண்டா இருந்தோம், இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டோம், சைக்கிள்லயே தான் இருப்போம். பர்சனல் மொபிலிட்டிக்கு ஒரு சைக்கிள் பண்ணோம், கார்கோ கேரி பண்றதுக்கு ஒரு சைக்கிள் பண்ணோம், லைட் கார்கோ வேரியன்ட் அப்படின்னு சொல்லி. இந்த வண்டியில அப்படியே கேரியர் வெல்ட் பண்ணி ஒரே அட்டாச்மெண்ட் சிங்கிள் ஃப்ரேம் பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். உலகத்துல ஃபர்ஸ்ட் டிசைன்டு சைக்கிள் வித் அன் இன்டகிரேட்டட் கேரியர் அலுமினியம்ல பண்ணோம். அலுமினியம் கிடைக்கல, ஹிண்டால்கோ 5 டன் ஆர்டர் கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொன்னா, எங்களுக்கு 4 டைமென்ஷன்ல மெட்டீரியல் எடுத்தாதான் என்னால ஒரு ஃப்ரேம் பண்ண முடியும். ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து 5 டன் ஆர்டர் பண்ணும் அப்படின்னா என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 8000 சைக்கிள் கணக்கு வரும். 8000 சைக்கிளுக்கு நான் ரா மெட்டீரியல் வெறும் ஃப்ரேமுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா நான் மோட்டர் எப்படி வாங்குவேன், பேட்டரி எப்படி வாங்குவேன், பேட்டரி எப்படி இன்டகிரேட் பண்ணுவேன்? வேற வழியே கிடையாது. என்ன பண்ணும், ரா மெட்டீரியலையே நாங்கள் வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணோம், ஃப்ரேமா பண்ணாம ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணோம் வியட்நாம்ல இருந்து. என்னோட ஃபேக்டரியில ஃப்ரேமை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சோம், அலுமினியம் செக்ஷன்ஸை வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு லூதியானால வந்து சைக்கிள் ஹப்பை கிரியேட் பண்றாங்க, ஹிண்டால்கோ கமிட் பண்றாங்க நாங்க அலுமினியம் செக்ஷன் தரோம் அப்படின்னு. ஆனா 2 வருஷமா ஹிண்டால்கோ பேசிட்டு தான் இருக்காங்க, லூதியானால இருக்க சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் பேசிட்டே தான் இருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கும் வந்து நாங்க வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி வித்துட்டு தான் இருக்கோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம. என்னைக்கு இந்தியாவில கிடைக்குதோ நாங்க வியட்நாம்ல வாங்குறது நிறுத்துறது ரெடியா இருக்கோம். எனக்கு வியட்நாம்ல இருந்து என்ன அப்படின்னா, நான் கேட்கிற சைஸை அவன் கட் பண்ணியே கொடுத்துட்றான், பெட்டியில போட்டு வந்துடுது, டிரான்ஸ்போர்டேஷன் மிச்சம். இங்க நாங்க வெல்டிங் மட்டும் பண்ணிக்கிறோம், ஃபைனல் ஃபினிஷ் மட்டும் பண்ணிக்கிறோம், ஆனா ஃப்ரேம் இம்போர்ட் பண்றது இல்ல. பட் பாக்கி இருக்க கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ரேம் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து செகண்டரி. பிரைமரி பிசினஸ் அவங்களுக்கு வேற இருக்கு. பட் எனக்கு இதுதான் பிரைமரி பிசினஸ். எலக்ட்ரிக் சைக்கிள் தான் எனக்கு பிரைமரி பிசினஸ், அலுமினியம் ஃப்ரேம் தான் எனக்கு பிரைமரி பிசினஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 300 இருந்து 400 சைக்கிள் பண்றோம், மல்டிபிள் வேரியன்ட்ஸ்ல பண்றோம். பர்சனல் மொபிலிட்டி கொடுக்குறோம், யூனிசெக்ஸ் வேரியன்ட் தரோம், கார்கோ வேரியன்ட் தரோம், பிளிப்கார்ட்டுக்கு டெலிவரி கொடுக்குறோம், ஃபேப் இந்தியால டெமோ ஓடிட்டு இருக்கு, டேராடூன்லயும் கோயம்புத்தூர்லயும். இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு வர டைம்ல தான் நாங்க வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல பேச ஆரம்பிச்சோம். வெஸ்ட் பெங்கால் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், பெங்களூர் கொச்சின்ல டீலர் அப்பாயிண்ட் பண்ண போற டைம்ல தான் கோவிட் ஸ்ட்ரக். இன்னைக்கு நாங்க எங்களையே மாத்திக்கிட்டோம். இன்னைக்கும் பல பேர் வந்ததுக்கு அப்புறமும் கோவிடுக்கு முன்னாடி நாங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரிக் சைக்கிள் மேனுஃபேக்சர் இந்த கண்ட்ரி. 48,000 ரூபாய்க்கு கம்மியா எங்கிட்ட எலக்ட்ரிக் சைக்கிள் இல்ல. ஹீரோ இன்னைக்கு 23,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி லான்ச் பண்ணிருக்காங்க. நாங்க ஹீரோவோட கம்பீட் பண்ண விரும்பல கோவிடுக்கு முன்னாடி. ஆனா கோவிடுக்கு அப்புறம் நாங்க என்ன டிசைட் பண்ணோம், ஏன் ஹீரோவுக்கு அந்த மார்க்கெட்டை விட்டு கொடுக்கணும். ஸோ ஸ்பெரோவோட சப் பிராண்டை கிரியேட் பண்ணி இப்போ ஒரு என்ட்ரி வேரியண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். நீ 23,000 ரூபாய்க்கு கொடுத்துப்பார், நான் 22,000 ரூபாய்க்கு தருவேன். இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு 22,000 ரூபாய்க்கு ஒரு வண்டியை ரெடி பண்ணி கோயம்புத்தூர்ல இருக்க அத்தனை டீலர்ஸுக்கும் நான் வண்டி ஓட்டி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த வண்டி கல்கட்டால ட்ரையல் ரன் ஓடிட்டு இருக்கு. ஏன் கல்கட்டா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, என்னோட பேக்ரவுண்ட் அங்க இருக்கு. நாங்க ஜூட் மில்லுக்கு மெஷினரி பண்றோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஜூட் மில்லையும் 4,000-5,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இவங்களுக்கு பஸ் வசதி இல்லை, ஆட்டோ வசதி இல்லை, பிகாஸ் ஆஃப் கோவிட். எல்லா மில் முதலாளிகளும் எல்லாத்துக்கும் ஒரு சைக்கிள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. எனக்கு ரெடியா ஒரு மார்க்கெட் கிடைச்சது, வண்டி அங்க டெலிவரி கொடுத்துருக்கோம். ட்ரையல்ஸ் முடிஞ்சு வந்தால் எங்களால கோயம்புத்தூர்லயே அத்தனையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். பட் ஃபார் அ சேஞ்ச் இது நாங்க அலுமினியம்ல பண்ணாம மைல் ஸ்டீல்ல பண்றோம். ரீசன் என்ட்ரி லெவல் வேரியன்ட் தான் அப்படிங்கிற ஓரியன்டேஷன்ல. பட் அதோட நாங்க நிறுத்தல. மக்கள் சொன்னாங்க இல்லையா, சைக்கிள் ஓட்ட மாட்டோம், அது கேவலம் அப்படின்னு. ஸோ எங்களையே நாங்க மாத்திக்கிட்டோம். ஒன்னு என்ட்ரி வேரியண்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா அதை நான் மாத்திக்கிட்டேன் பிகாஸ் ஆஃப் கோவிட். ஸோ மார்க்கெட் டிமாண்ட் பண்ண ப்ராடக்டை கொடுத்துட்டு இருக்கேன். ரெண்டாவது, மார்க்கெட் சொல்றது என்ன, இதையே நீ மோப்படா வித்தீனா நான் வாங்கிப்பேன் அப்படின்னு. வருதுங்க மோப்பெட். ஸோ மோப்பெட் என்ட்ரி வேரியன்ட், என்னோட ரெகுலர் வேரியன்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா எடுத்துட்டு போறப்போ இன்னைக்கு டீலர்ஷிப் என்கொயரிஸ் தாறுமாறா வர ஆரம்பிக்குது. ஏன்னா நிறைய கொடுக்குறோம். முதல் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம், 2 ப்ராடக்ட் கொடுத்தோம். இன்னைக்கு வந்து 22,000 ரூபாயில இருந்து என்னால 1.5 லட்ச ரூபா வரைக்கும் எலக்ட்ரிக் சைக்கிளும் மோப்படும் கொடுக்க முடியும். இது எல்லாமே அன்ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள்ஸ். ஐ ரிப்பீட், இது எல்லாமே அன்ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள்ஸ்.
யாருக்காகவும் நீங்க ஆர்டிஓக்கு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்றேன், ஏஆர்ஐட்ட இருந்து வாங்கின அப்ரூவல், 250 வாட் தான் இந்த வண்டியோட மோட்டர்னு சர்டிபிகேட் கொடுக்க முடியும். ரெண்டாவது 25 கிலோமீட்டர்ல டாப் ஸ்பீடை கட் பண்ணிடுவோம். எக்காரணத்து கொண்டும் அந்த ஸ்பீடுக்கு மேல உங்களை நாங்க ஓட்ட விட மாட்டோம். இது ரெண்டும் நாங்க எடுத்துட்டு இருக்க ஒரு கமிட்மெண்ட். ஸோ இப்போ என்ன பண்றோம், மார்க்கெட்டோட டிமாண்டுக்கு நாங்க கேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். முதல் கொஞ்சம் ரிஜிடா இருந்தோம், 3 வருஷம் ரொம்ப ரிஜிடா இருந்தோம். 16, 17 இல்ல 17, 18, 19 செல்வா சாருக்கு நல்லா தெரியும், நாங்க பட்ஜ் பண்றதுக்கு ரெடியாவே இல்லை. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எமர்ஜ் ஆகி வருது. 100 கணக்கான வண்டி விற்கிறதுக்கு பதிலா ஒரு 300, 400 வண்டி மாசத்துக்கு விற்கிறதுக்கு பதிலா 1000 வண்டி விற்க முடியும் அப்படின்னு சொல்றப்போ நான் ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? மார்க்கெட் ஓபன் பண்ணி விடுறோம். இன்னைக்கும் சேலஞ்ச் பண்றோம், முடிஞ்சா எங்க குவாலிட்டி ஹீரோ கொடுக்கட்டும், முடிஞ்சா எங்க குவாலிட்டி கைனடிக் கொடுக்கட்டும். இந்த குவாலிட்டியை இந்த பிரைஸ்ல ஒரு ஸ்மால் என்டர்பிரைஸ்னால தான் தர முடியும். அது நாங்களா இருந்துட்டு போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்கும். பட் இதை நாங்க பண்ற டைம்ல இன்னைக்கு வரைக்கும் எங்களை அப்ரோச் பண்ண இ-சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் முந்தானேத்து கூப்பிட்டவர் வரைக்கும் உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, தயவு செஞ்சு வாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, வருஷம் 15 இருந்து 20 லட்சம் எலக்ட்ரிக் சைக்கிள் இந்தியாவில் விற்க முடியும். இந்த நம்பிக்கையில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒரு சில சேஞ்சஸ் தேவைப்படுது, பிரைஸை மாற்ற வேண்டியது இருக்கும், எந்த விதமான ஃப்ரில்ஸ் இல்லாம ஒரு வேரியன்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஒரு ஹை எண்ட் வண்டி கொடுக்க வேண்டியது இருக்கலாம். இது எல்லாமே நாங்க பண்றதுக்கு ரெடி. ஆனா எங்களோட நோக்கம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். 10 இருந்து 15 லட்சம் எலக்ட்ரிக் சைக்கிள் கண்டிப்பா விற்க முடியும். சைக்கிள் அப்படின்னு சொல்ற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து ட்ரிஃப்ட் ஆகி நாங்க 3 வீலருக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். அங்கேயும் என்ன பண்றோம், நார்மலா வர ஆட்டோ ரிக்ஷோ, இ ரிக்ஷான்னு சொல்றாங்க, டோட்டோன்னு சொல்றாங்க, குப்பை அள்ளுறதுக்கு சைனால இருந்து வண்டி இம்போர்ட் பண்றாங்க அண்டர் கார்பரேஷன்ஸ் அண்ட் முனிசிபல் சிஸ்டம்ஸ். இது எல்லாத்தையும் இருக்கிற பட்சத்துல நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நாங்க பண்ற 3 வீலருக்கு பெடல் இருக்கும். அந்த காலத்து சைக்கிள் ரிக்ஷா மாதிரி இருக்காது, மாடிஃபை பண்ணிடுறோம், பட் பெடல் இருக்கும். நீங்க பெடல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், நீங்க த்ராட்டில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஈஸியா மனுவர் பண்ண முடியும், காஸ்ட் கம்மியா இருக்கும், மைலேஜ் அதிகம் கிடைக்கும். அவ்வளவுதான் தேவைக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை நாங்க இவால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் இதையே அடுத்த ஸ்டெப்புக்கும் கொண்டு போறோம். ஆட்டோமொபைல் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நான் சொன்னது எல்லாமே 250 வாட்டோட நிறுத்திடுறோம். பட் அதுக்கு மேல போறதுக்கு கேட்டகரி இல்லை. எப்படி பஜாஜ் 5 வருஷம் கஷ்டப்பட்டு குவாட்ரி சைக்கிள் மார்க்கெட்ல லான்ச் பண்ணாங்க, கியூட் அப்படிங்கிற ஒரு சப் பிராண்ட்ல பஜாஜ் விற்கிறாங்க, ஒரு 4 வீலர் விற்கிறாங்க. குவாட்ரி சைக்கிள் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டே இல்லாம இருந்துச்சு. 5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த செக்மெண்ட் அப்ரூவல் வாங்கி பார்லிமெண்ட்ல லெஜிஸ்லேஷனை கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு ப்ராடக்டை கொண்டு வந்தாங்க. நாங்க அதே ரூட்டை ஃபாலோ பண்றோம். ஆனா என்ன பண்றோம், யார் அப்ரூவ் பண்றாங்களோ அவனோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ எனக்கு அப்ரூவல் ப்ராசஸ் இன்னும் வேகமா நடக்கும், இன்னும் சுலபமா நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில ஹை ஸ்பீட் பெடலெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம். இந்த மார்க்கெட்டை எவால்வ் பண்றோம். இந்த மார்க்கெட்டை ஒரு வருஷத்துக்குள்ளார ப்ராடக்டை டெவலப் பண்ணி ஏஆர்ஐல அப்ரூவல் வாங்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துருவோங்கிறது நம்பிக்கை இருக்கு. ஒரு ப்ரோட்டோடைப் இல்ல, 3 ப்ரோட்டோடைப் கோயம்புத்தூர்ல வச்சு ஓட்டி பழகிட்டு இருக்கோம். ஏன்னா சைக்கிளை 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க டர்ட் பைக் ரேசிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ நமக்கு அந்த டர்ட் பைக்கை யூஸ் பண்றது, அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். பழகணும், அதுக்கப்புறம் தான் அதை நீங்க மனுவர் பண்ண முடியும். சிம்பிள், 4 தடவை பெடல் பண்ணீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட் டச் ஆயிடும். இது சாமானியமான விஷயம் இல்லை, இதை அவ்வளவு சுலபமா ஹேண்டில் பண்ண முடியாது. பட் ஒரு மோட்டார் சைக்கிள் எந்தூசியாஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இதே ஓரியன்டேஷனை நாங்க 3 வீலர் அண்ட் 4 வீலர்ல டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் டிஹெச்எல் வேர்ல்டு வைடு இந்த மாதிரி வண்டிகளை தான் யூஸ் பண்றாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா மைலேஜ் ஜாஸ்தி கிடைக்கும். ஐ ரிப்பீட், மைலேஜ் ஜாஸ்தி கிடைக்கும். நீங்க த்ராட்டில் பண்றப்ப என்ன மைலேஜ் கிடைக்குமோ அதே டார்க், அதே பிக்கப், அதே டாப் ஸ்பீட் கிடைக்கும் பெடல் பண்றப்போ. ஆனா 30% ஜாஸ்தி மைலேஜ் கிடைக்கும். அர்பன் கம்யூட் தானே, சிட்டிக்குள்ள தானே ஓட்ட போறோம். ஒரு இதை சைக்கிள் எடுத்துட்டு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கோ இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கோ போறது இல்லையே. மேக்ஸிமம் போனா என்ன பண்ணுவேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், இங்கிருந்து என்னோட ஃபேக்டரி வரைக்கும் போவேன், 25 கிலோமீட்டரோட முடிஞ்சிருச்சு.
நான் 150 கிலோமீட்டர் போக மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த ப்ராடக்ட் நாங்க எவால்வ் பண்ணிட்டு வரோம். பட் அட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு விஷயம் தெளிவா இருக்கும், நாங்க வெளியாள்ல இருந்து பேட்டரி பேக் வாங்க மாட்டோம். மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து செல்லை இம்போர்ட் பண்ணி என்னோட ஃபேக்டரியிலேயே பேட்டரி பேக்கை பண்ணிப்போங்கிற ஒரு முக்கியமான ஒரு முடிவோட எடுத்துட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நாங்க பல 2-வீலர் மேனுஃபேக்சரர்ஸுக்கு பேட்டரி பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 3-வீலர் மேனுஃபேக்சரர்ஸுக்கு சாம்பிள் பேட்டரிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். போஸ்ட் கோவிட் மோஸ்ட்லி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2021ல மல்டிபிள் கஸ்டமர்ஸ் ஹூ மேக் 3-வீலர்ஸ் அண்ட் 4-வீலர்ஸ் அவங்களுக்கு பேட்டரி பேக் நாங்க பண்ண ஆரம்பிச்சிடும். பேட்டரி பேக்குக்குன்னு தனியா ஒரு என்டிட்டியை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்க கம்பெனி ஃபார்ம் பண்றப்பே வந்து ப்ராடக்ட் ஒரு கம்பெனி, பேட்டரி ஒரு கம்பெனி அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் வேலை செஞ்சோம். அது இன்னைக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த கோவிட் கேப்ல ஜப்பான்ல இருந்தோ, தாய்வான்ல இருந்து, போலண்ட்ல இருந்து கொலாபரேட்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்கஷன்ல வச்சிருக்கோம் 3 கொலாபரேஷன். NDA சைன் பண்ணி, MOU சைன் பண்ணி, ஒன்னா ஜாயிண்ட் டெவலப்மெண்ட்டாவோ இல்ல லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டாவோ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ற சிச்சுவேஷனுக்கு வளர்ந்து வந்திருக்கும். இதுக்கு காரணம் எந்த விதமான அக்ரெசிவ் மோடும் எடுக்காம மெதுவா அமைதியா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். பட் அடுத்த 5 வருஷம் we probably see எங்க டெம்போவை நாங்க மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு புது ஃபேக்டரிக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபேக்டரி ஒரு நல்ல சைனா நாங்க எடுத்துக்கிறோம். பல ரிலேஷன்ஷிப் வர ஆரம்பிக்குது. இந்த பல ரிலேஷன்ஷிப்க்கு வர ஆரம்பிக்கிறது புது ஃபேக்டரி மட்டும் நான் காரணம்னு சொல்ல. இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸா நாங்க சைலண்டா வளர்ந்துட்டு வர்றது ஒண்ணு. ரெண்டாவது, we've got tremendous amount of well wishers. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃபேமிலி பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ்ல இருந்து பெங்களூர்ல இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் வரைக்கும், ARAL இருக்கட்டும், இல்ல சொசைட்டி ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ், எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றது எங்களை பொறுத்த வரையில ஒரு பெரிய அட்வான்டேஜா நாங்க நினைக்கிறோம். அடுத்த 5 வருஷம் எங்களை பொறுத்த வரையில it will be a tremendous journey for us. We will continue electrifying. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் அந்த எனர்ஜி டிவிஷன்ல அபார்ட் ஃப்ரம் மொபிலிட்டி இப்பதான் யூபிஎஸ்க்கு பேட்டரிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பர்டிகுலர்லி ஒரு அப்ளிகேஷன் லிஃப்ட் யூபிஎஸ்க்கு பேட்டரிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ற ஒரு வெண்டரோட ஒர்க் பண்றோம். அவருக்கு தேவைப்படுற பேட்டரிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இது இல்லாம சைக்கிளுக்கு தேவைப்படுற மல்டிபிள் ஆக்சசரிஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது அத்தனையும் டோட்டலா ஒரே ஒரு அம்பர்லால எடுத்துட்டு வரோம் மார்க்கெட்டுக்கு. ஸோ அப்போ என்னோட டீலர் டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரையில ஒரு வயபிள் ப்ராப்போசிஷன் என்னால் கொடுக்க முடியும். 22,000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் தர முடியும். 4,500 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் ஹெல்மெட் தர முடியும். கேமராவோட, இண்டிகேட்டர்ஸோட, ஹெட்லைட்ஸோட, ஆன்டி கொலிஷன் சென்சர்ஸோட அங்கிருந்து ஆரம்பிச்சு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னால் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் தர முடியும். Then comes the 3-வீலர்ஸ், ட்ரைக்ஸ் கொடுக்க முடியும். In due course of time maybe ஒரு 4-வீலர் டெவலப் பண்ணலாம். I am bound by certain restrictions. என்னால் சொல்ல முடியாது. அந்த போலிஷ் கம்பெனியோட நாங்க பேசிட்டு இருக்கிற ப்ராடக்டை நான் ரிவீல் பண்ண முடியாது. We are bound by an agreement. அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா by end of the year என்னோட ஃபேக்டரிக்குள்ளர அந்த 4-வீலர் டெவலப் ஆகி ஓடிட்டு இருக்கும். சேசி டிராயிங் வந்துருச்சு, ஃபேப்ரிகேஷன் ஆரம்பிக்கிறோம் அக்டோபர் 2nd வீக்ல. அங்கிருந்து எங்களுக்கு ஷெல் வந்துடும், மோட்டார் எங்ககிட்ட இருக்கு. இந்த வண்டி எங்க ஃபேக்டரியில எங்களால ஓட்ட ஆரம்பிக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இடையில 2-3 எக்ஸிஸ்டிங் ஆட்டோமொபைல் டீலர்ஸுக்கு ரிட்ரோஃபிட் கிட்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வர ஆரம்பிக்குது. ஏன்னா மோட்டார் டெவலப் பண்ண தெரியும், பேட்டரிஸ் தெரியும், இதை இன்டகிரேட் பண்ண தெரியும். பிளஸ் we are backed by an engineering industry. இது அத்தனையும் ஒட்டுக்கா சேர்த்து கொண்டு வரப்போ எங்களால இதை ஒட்டுக்கா மூவ் பண்ணி எடுத்து போயிட்டு வர முடியும். பட் ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் எனக்கு. 2-3 பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சோம் 2016-17ல. ஒரு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, நாங்க டைரக்டா சைனால இருந்து மெட்டீரியல் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை பத்தி எங்களுக்கு ஒரு வருத்தம் மட்டுமே. பட் அந்த வருத்தத்தை நாங்க என்ன டிசைட் பண்ணோம், எங்களாலையும் ஒரு 4-வீலர் லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அவங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா சேசி பண்ண தெரியும், மோட்டார் தெரியும், பேட்டரி தெரியும், அதுக்கு வேணுங்கிற கண்ட்ரோலர்ஸ் தெரியும்.
இது எல்லாத்தையும் விட ஷென்சன்ல ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்கோம், தாய்வான்ல ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்கோம், NVIDIAல ஒர்க் பண்ண ஒரு டீம் வெளியில வந்து எங்களுக்கு டிஸ்பிளே போர்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது அத்தனையும் ஒட்டுக்கா எடுத்துட்டு வரப்போ எங்களாலையும் அடுத்த ஸ்டெப் போக முடியும், இண்டிஜினஸா மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார் மோட்டர்ஸ் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் சைன்ட். யாருமே எல்லாருமே பேட்டரிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எங்களையும் சேர்த்தி. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஃபோக்கஸ். என் பசங்க மீதி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் என்னோட வேலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மோட்டார் கோயம்புத்தூர்ல மேனுஃபேக்சர் பண்ணுங்கிற ஒரு எண்ணம். அதை 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப டைம் ஹஸ் கம். இந்தியால கோயம்புத்தூர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வேணுங்கிற டிசி மோட்டார் ஆஸ் வெல் அஸ் ஏசி மோட்டார் அடுத்த 12 மாசத்துக்குள்ளார மேக் இன் இந்தியா ப்ராசஸ்ல பண்ண முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட போன வாரத்துல இருந்து ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். டிசைன் இஸ் இன் தி ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரீஇன்ஜினியரிங். மோஸ்ட்லி February மார்ச்சுக்குள்ளார மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்து டைஸ் அண்ட் ஃபிக்ஸ்சர்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மோட்டரை எங்க ஃபேக்டரியில பண்ண ஆரம்பிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை எல்லாமே ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், நாளைக்கு உலகம் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கு இருக்கும், அடுத்த 20 வருஷம் கழிச்சும் இருக்கும். இதை மைண்ட்ல வச்சு நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம். பட் எங்களால வந்து பெரிய கம்பெனிஸ் மாதிரி லீப்ஸ் அண்ட் பவுன்ஸா போக முடியாது, நடந்துதான் போறோம். கொஞ்ச நாள் கழிச்சதுன்னா ஒரு ஜாகிங் ஸ்டேஜுக்கு வரலாம். அதுக்கப்புறம் மேபி we will get into a 100-meter dash. We can do multiple 100-meter dash on a long-term marathon. ஸ்பெரோ அப்படிங்கிறது ஒரு ட்ரீம். எங்களை பொறுத்த வரையில அந்த ட்ரீம் 2030 இருந்து 2035க்குள்ளார ஒரு ஸ்டேஜுக்கு வரும். பிஃபோர் ஐ சே என்னோட டைம் முடிஞ்சது, ஐ வில் டேக் அ பேக் சீட், பாஸ் இட் ஆன் டு அ ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் ஐ கேன் டேக் பேக் மை ஃபேமிலி, go into a retirement and see what I should do at the second stage of my life. இதுதான் what we are doing. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அடிஷனலா சொல்லிடுறேன். சீஃப் கெஸ்ட் பேசுறப்போ ஒரு விஷயம் சொன்னாரு, நியூசிலாந்துல வந்து வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இவாலுவேட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு. சிகாகோல ஒரு கம்பெனி ட்ரை எலக்ட்ரிக் நினைக்கிறேன், ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் த நேம். I can trace my old files and pass on the reference to Selva. அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த டெக்னாலஜியை, பேட்டன்ட் இருந்துச்சு, பெருசா ஒன்றும் மூவ் ஆகல. பட் இன்னைக்கு நியூசிலாந்து அதை மூவ் பண்ணியிருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊருக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு. நான் ரெனியூபிள் எனர்ஜி படிச்சது 2013-14 நியூசிலாந்துல. எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், வர ஆரம்பிச்சிருக்கு. As and when information comes to me, I will pass it on to the team that is led by Selva for anybody who wants information on that. பண்ண முடியும். இதுதான் என்னோட ஜர்னி, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மணிகண்டன் சார். ஆக்சுவலா மணிகண்டன் சாரோட இன்னொரு மெஷின் வந்து நான் சொல்ல இங்க ஆசைப்படுறேன். தென்னை மரம் ஏறுறதுக்கு அவர்கிட்ட மெஷின் இருக்கு. அண்ட் அவரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அவர் ஒரு சின்ன ஒரு ஜிடி நாயுடு. நிச்சயமா நம்மளுடைய 100வது மீட்டிங் நடக்கும்போது அந்த ஜிடி நாயுடுவோட பரிமாணங்கள் வெளிப்படணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர்ஸ் வழக்கம் போல் நம்மளுடைய டிஜிஎன் திரு முத்து அண்ணாச்சி அவர்கள். தேங்க்யூ வெரி மச் செல்வா ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இன்றைக்கு நம்ம மணிகண்டன் அவர்கள் பேசும் பொழுது. மணிகண்டன்ட்ட நான் வந்து சின்ன சின்ன கேள்விகளா 2 கேள்வி கேட்கிறேன். முதல் கேள்வி வந்து, ஏன் ஸ்பீரோ அப்படின்னு பேர் வச்சிருக்கிறீங்க, அதற்கு என்ன அர்த்தம்? இது கேள்வி 1. கேள்வி 2, இவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க, உங்க கேஷ் ஃப்ளோ, உங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதுல வந்த சிரமங்கள் இல்லை, அதுல சிரமங்களே இல்லை அப்படின்னா ஏன் அதுல சிரமங்கள் இல்லை? ஏன்னா உங்க ஃபீல்டு வந்து டோட்டலி நியூ ஃபீல்டு, இதுல நிச்சயமா ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் நிறைய வரணுமே. இதுதான் என்னுடைய கேள்வி. தேங்க்யூ மணிகண்டன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நாங்க வந்து ப்ராடக்டை பண்ணிட்டோம், பிராண்ட் கிடையாது. க்ரௌட் ஃபண்டிங்க்கு ரெடி ஆயிட்டோம். ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு நேமை SPARC கே வைக்கல, SPARC அப்படிங்கிற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி கொலாட்ரல்ஸ் எல்லாம் அடிச்சிட்டோம்.
லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னோட பேட்டன்ட் அட்வொகேட்டை கூப்பிட்டு கேட்கிறேன், சார் இந்த ட்ரேட்மார்க் ஓகேவா? மணி ஒன்னு ஜெனரல் மோட்டார்ஸ் கொன்றுவாங்க, ஸ்பார்க் அவங்க பிராண்ட். சாயங்காலம் 6 மணிக்கு பேசுறோம், அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு நான் லைவ் போகணும். நாங்க வந்து பல பேர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா ஒரு தமிழ் பேர் தேவை அப்படின்னு நான் நினைச்சேன். நிறைய பேர் யோசிச்சோம், எந்த பேருமே என்னோட அட்வொகேட் அக்செப்ட் பண்ணல. சரி தமிழ் கிடைக்கல, சான்ஸ்கிரிட்டுக்கு போவோம், அதுவும் கிடைக்கல. let us go into something else. லாட்டின் போனோம், அங்க வந்ததுதான் ஸ்பெரோ. லாட்டின் வேர்ட், இட் மீன்ஸ் ஹோப், ஹோப் அண்ட் ஹோப். ஸோ எங்களுக்கு வந்து சட்டுன்னு அந்த பேர் பிடிச்சிருச்சு. இமீடியட்டா ஃப்ரீஸ் பண்ணோம். நைட் 9 மணிக்கு கூப்பிட்டோம் அட்வொகேட்டுக்கு, நோ ப்ராப்ளம். 11 மணிக்கு ஸ்பெரோ அப்படிங்கிற பிராண்ட் எங்களுக்கு ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு. சர்ச்சை முடிச்சாச்சு. நைட் 4 மணி நேரத்துல பிராண்ட் கிரியேட் ஆயிருச்சு. அடுத்த நாள் காலையில லோகோவை கிரியேட் பண்ணிட்டோம். அன்னைக்கு கிரியேட் பண்ண லோகோ தான் இன்னைக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள கிரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது கேள்வி, கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு. பிரச்சனையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. என்னோட பேரண்ட் பிசினஸோட என்டையர் ரிசர்வை we have eroded. இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் நான் எரோட் பண்ணியிருக்கேன் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு. இது வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டையும் எந்த பணமும் வாங்கலை. என்டையர் ரிசர்வ் கேம் ஃப்ரம் அவர் பேரண்ட் பிஸ்னஸ். இனிமே வந்து ஆனால் ஒரே ஒரு முடிவோடு இருந்தோம், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் எந்த டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து காசு வாங்குறது இல்லைங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தோம். இன்னைக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கு. பல பேர்கிட்ட நாங்கள் செக்கை திரும்பி கொடுத்துருக்கோம் கிரவுட் ஃபண்டிங்க்கு அப்புறம். ஆனால் இனிமே அந்த பயம் எங்களுக்கு இல்லை. என்ன காரணம்னா, எங்க என்டையர் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டீலர் என்ன நம்பி காசு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவங்க ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது நாங்கள் அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட இருந்த ப்ராடக்ட், போன மாசம் வரைக்கும் இருந்த ப்ராடக்ட் வந்து மாசம் 10-15 தான் விற்கும். பட் இன்னைக்கு என்னால் கமிட் பண்ண முடியும். நம்பிக்கையோட போங்க. 20-25 லட்சம் ரூபாய் மாசம் டர்ன் ஓவர் பண்ணலாம். மினிமம் 10-12% உங்களுக்கு கிராஸ் நிற்கும், 5% நெட் நிற்கும் டு ஸ்டார்ட் வித். பெரிய இன்வென்ட்ரி கேரி பண்ண வேண்டாம். 2-3 லட்சம் ரூபாய்க்கு இன்வென்ட்ரி கேரி பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல தான் இருக்கும், நாங்கள் மெட்டீரியல் அனுப்பிச்சிடுறோம். இந்த நம்பிக்கையோட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். வெஸ்ட் பெங்கால் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், கேரளாவுக்கு பாதி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். டிஸ்கஷன்ஸ் பெங்களூர் நடந்துட்டு இருக்கு. பை எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் என்டையர் இந்தியா வி வில் ரீச். இது இல்லாம எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்குது. இந்த சைனா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனாலேயே வந்து ஜெர்மனிலிருந்தோ இல்லை இட்டலியிலிருந்தோ வர ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவை நோக்கி. சைனாலேருந்து வாங்க முடியாது, இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. இதுக்காக தான் மோட்டரையும் கோயம்புத்தூர்ல பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ மணி சார். திருச்சி டீலர் ரெடி ஆயிட்டேன். Next question is from Sendil Ooty Town. Good evening, Manikandan sir. It was a real good pleasure talking. You are sharing your information. Small, your two small questions. One, you talked about the battery technology. Cell level la pandringla illa cell la vaangi battery level la pandringla? That is one question. Second question pertains to your motors. BLDC motor போயிட்டு இருக்கீங்களா, or you are trying to manufacture both? நாங்க வந்து செல் மேனுஃபேக்சர் பண்ற இன்டென்ஷன் எங்களுக்கு இல்ல. செல்ல இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பேசுற டைம்லயே வந்து கிருஷ்ணகிரி எக்ஸ்-எம்பி இப்போ பிஜேபியில் இருக்காரு, நரசிம்மன் சார் ராசி குரூப்ல இருந்து ஹொசூர்ல ஒரு ஃபேக்டரி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நாங்க அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்தப்போ தெளிவா சொல்லிட்டாரு, உனக்கு என்ன செல் ரிக்குவயர்மெண்ட்டோ அதை நீ எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அவர் எடுத்துட்டாரு. என்ன ரிக்குவயர்மெண்ட் லிஸ்ட் கொடுங்க, சைனால இருந்து ஃபேக்டரி மட்டும்தான் வரணும், மற்றபடி எல்லாமே ரெடி. லேண்ட் லீஸுக்கு எடுத்தாச்சு, எங்களுக்கு தேவைப்பட்டதை சொல்லிட்டோம். இப்போ ஒரு சீரியஸா அவர் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. 18650 அப்படிங்கிற ஒரு சைஸ், எங்களுக்கு 21700 தேவை. இது இல்லாம இன்னொரு டெக்னாலஜி வேணும்.
NMC இல்லாம LFP வேணும். LFP தான் கேட்டேன் நான், because LFP I வேணும். think they are into ISRO-ல போயிட்டு இருக்காங்க போல, these people, ISRO technology. ராசி is a tie up with ISRO. LFP அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா என்னால LFP ஹெல்ப் பண்ண முடியும்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது இல்லாம எங்களுக்கு LTO வேணும். பை எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் எனக்கு LTO வேணும். லித்தியம் டைட்டனேட் ஆக்சைடு எனக்கு வேணும். பிகாஸ் எங்க எனர்ஜி டிவிஷன் அப்படிங்கிறது தனியா ஒரு ஓரியன்டேஷன் எடுத்துட்டு வரோம். ஸோ அதுக்கு எனக்கு எல்லா கெமிஸ்ட்ரியும் வேணும். ஒரு 3 வருஷத்துல NMC போயிடும், LFP இருக்கும், LTO வந்துடும். LTO எங்களுக்கு வேணும். LTO பொறுத்த வரையில ஒரு ரிட்டையர்ட் நேவி சீலோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அமெரிக்கன் ரிட்டையர்ட் நேவி சீல், அவனோட ஒரு பார்ஷியல் பேட்டன்ட் இருக்கு. அதை நாங்க நினைக்கிற அளவுக்கு அவனால எவால்வ் பண்ண முடியும் அப்படின்னா பேட்டரி செக்டரையே தூக்கி போட முடியும். அந்த மாதிரி ஒரு இனோவேஷனை அவன் கிரியேட் பண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியும். ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, மோட்டரை பொறுத்த வரையில நாங்க வந்து BLDCல ஆரம்பிக்கிறோம். ஏசி மோட்டார் ஏற்கனவே ஒரு சில நண்பர்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாங்க BLDCல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம ரெசிஸ்டன்ஸ் மோட்டார்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். பிகாஸ் BLDCக்கும் ஏசிக்கு நடுவில் ரெசிஸ்டன்ஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை. பெர்பச்சுவல் எனர்ஜின்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் லிட்டில் மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட். அதிகமாக யாரும் புஷ் பண்ணலை, பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஜெர்மன் கன்சல்டன்ட்டோட. அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மைட் பி அன் இனோவேஷன். எப்படி நாங்கள் பெட்லைக்கு கொண்டு வந்தோமோ, க்ரௌட் ஃபண்டிங் கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி ஒரு புது முயற்சியில் ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பட் இது மூணுமே தேவை. நீங்கள் ஏசி மோட்டர் எடுத்தாலும் DC மோட்டர் எடுத்தாலும் ஹையர் கெப்பாசிட்டி போகிறப்போ ஹைபிரிடாக கொண்டு வர வேண்டிய அவசியம் வரும். ஒரே வண்டியில ஏசி மோட்டரும் இருக்கும், BLDCயும் இருக்குங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். இது அதுக்கு கொஞ்சம் இன்னோவேஷன் இருக்கு. I will talk to you later. There are certain innovations which I can help you. நான் பேசுறேன் அது தனியா. உங்க நம்பரை ஷேர் பண்ண I will definitely get hold of it. I'm in Coimbatore only right now. Okay sir. Okay. Ravi Anna, next question. Thank you, Selva. Good evening, sir. I have a question that இப்போ நீங்க வந்து இப்போ throttle typeல இருந்து நீங்க பெடலிங் டைப் நீங்க சொல்றீங்க. இது எந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுது? இப்போ சைக்கிள்லாம் வந்து இதர் நிறைய பேர் நம்ம சைக்கிளை ஹேட் பண்றோம் அப்படிங்கிறோம். நிறைய இடத்துல சைனால இருந்து வேற பக்கத்துல இருந்து பெடலிங் வந்து மறுபடியும் பேக் டு சைக்கிளிங் போறாங்க. ஆனா throttle பார்த்தோம்னா நீங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எதை வச்சு த்ராட்லையும் இது மிக்ஸ் பண்ணி நீங்க இந்த ப்ராடக்ட் கொடுக்குறீங்க? எதை ரீப்ளேஸ் பண்ணுது? இது ரியலாவே சைக்கிளை ரீப்ளேஸ் பண்ணுதா இல்ல பைக்கை ரீப்ளேஸ் பண்ணுதா? எப்படி? ஓகே, இந்தியாவை பொறுத்த வரையில த்ராட்டிலும் கொடுக்கலாம், பெடல் அசிஸ்டன்ஸும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்தியன் லா. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டை பொறுத்த வரையில அதை பெர்மிட் பண்ணுது. பட் வெளி உலகத்தை பொறுத்த வரையில த்ராட்டில் கொடுக்க முடியாது. சைக்கிள் அன்ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு த்ராட்டில் இருக்கக்கூடாது. ஹியூமன் எனர்ஜி பிளெண்ட் வித் மோட்டர் சென்சர் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னா, நீங்க பெடல் பண்றப்போ 6 கிலோமீட்டர் ஸ்பீட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ரேஷியோ டிசைட் பண்ணிக்கலாம். 30% மோட்டர், 70% மோட்டர், 50% மோட்டர், 50% மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம டியூன் பண்ணிக்க முடியும். இட் இஸ் ப்ரோக்ராமபிள். நீங்க 30% மோட்டர் 70% ஹியூமன் எனர்ஜி வச்சீங்க அப்படின்னு சொன்னா மைலேஜ் ஜாஸ்தி கிடைக்கும். 50-50. இப்போ நாங்க வந்து 60-40 கொடுக்குறோம். 60% மோட்டர், 40% ஹியூமன் எனர்ஜி கொடுக்குறோம். பட் இட் இஸ் ப்ரோக்ராமபிள். ஒரு சில பேர் திரும்பி வந்து எங்களுக்கு 50-50 கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, மாற்றி கொடுக்குறோம். ஒரு half an hour ஒர்க் எங்களை பொறுத்தவரையில் ரீப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துடுறோம். டியூவல் ரோல நம்ம வந்து வச்சுக்கலாம், சைக்கிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து பைக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான். நீங்க மோட்டரை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா அது நார்மல் சைக்கிள். மோட்டர் ஆன் பண்ணி நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நீங்க பெடல் பண்றீங்க அப்படின்னா பெடல் அசிஸ்டட் ஆயிருச்சு. முடியல நான் throttle பண்றேன்னா தாராளமா throttle பண்ணிக்கங்க. சோ 3 மோட்ல இந்த வண்டி ஒர்க் ஆகும். Thank you sir, thank you very much. பட் எங்களை பொறுத்தவரையில நாங்க சைக்கிளை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணல, மோட்டார் சைக்கிளை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணல, ஸ்கூட்டர் ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணல. இது புதுசு அப்படின்னு சொல்றோம். Thank you, thank you sir. Thank you Ravi Anna. Next question is from Anna Venkatna. Anna,
அன்மியூட் பண்ணுங்கண்ணா. எஸ் பண்ணிட்டேன். சார் வணக்கம். நான் வெங்கட், இங்கே உங்க பக்கத்துல தான், திருப்பூர்ல தான் இருக்கேன். இல்ல, உங்களோட ஸ்பீச் நான் கவனிச்சேன். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எந்த விதமான பதட்டமுமே இல்லாம பண்ணீங்க. ஆனா யூ ஆர் டேக்கன் வெரி லாங் இயர்ஸ். இப்போ ஒரு பெரிய ஒரு எவாலுவேஷனுக்கு வந்திருக்கீங்க. இதுல எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு செட்பேக் இல்லை? ஏன்னா பிகாஸ் எனக்கு டெக்னிக்கலா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ஆனா எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு செட்பேக்கோ ஆஸ் அ ஹியூமன், ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர் வந்து உடனே நாளைக்கே நேர கார்ல ஏறணும், இதுல ஏறணும், போகணும், பறக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் வேற உங்களோட அந்த இது வந்து ரியலா என்ன சொல்றது, மார்வலஸ். அது நான் ஆக்சுவலா பாக்குறேன், எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. பட் யூ ஆர் வெரி வெரி காம். என்ன சீக்ரெட் சார்? 13 வருஷம் எங்க அப்பாவுக்கு கீழே வேலை செஞ்சிருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. இதுதான் வந்து இந்த கமிட்மெண்ட்டுக்கான ஒரு முதல் பதில். ரெண்டாவது, நான் படிச்சு முடிச்சு வந்தப்போ ஒரு ரிசெஷன்ல இருந்தோம். என்ன நம்பி தான் அந்த ஃபேக்டரியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் வேலைக்கு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏப்ரல் மாச சம்பளத்தை நான் ஜூன் எண்டில் கொடுத்துருக்கேன். மே 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். நான் ஜூன் எண்டில் கொடுத்துருக்கேன். கண்ணை மூடிட்டு வேலை செய்வாங்க. ஸோ எனக்கும் மேலே எங்கள் அப்பாவுக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு பக்குவம் வந்துச்சு. 2 குழந்தைங்க இருக்கு. அவங்கள வளர்த்தணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை காமிக்கணும். வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லை, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை காமிக்கணும். ஏற்படுத்தி கொடுக்கறது என்னோட வேலையில, அது அவங்க வேலை. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வழிதான் காமிக்க முடியும். வழி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அப்பா குழந்தை அப்படிங்கிற ஒரு உணர்வு ஸ்லைட்டா பாதிக்கப்படும். அது வேண்டாம். ரெண்டாவது, என்னையே நம்பி இருந்த ஒரு 40-50 ஃபேமிலி டைரக்டா நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வேலை செஞ்ச ஒரு 30 சப்ளையர்ஸ் 10ஆம் தேதி பேமெண்ட் கொடுத்துட்றேன், எனக்கு இன்னைக்கு பொருள் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வேலை செய்யறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த கமிட்மெண்ட்டும் வந்துடும், பொறுமையும் வந்துருச்சு. இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா டெய்லி செட்பேக் தான் சார், டெய்லி செட்பேக் தான். பட் அடுத்த நாள் காலையில வரப்போ ஒரே உற்சாகத்தோட வருவோம், பாத்திரலாம். ரொம்ப தேவை சார், ரொம்ப தேவை. தேங்க்யூ சார். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு செஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா 5 மணிக்கு ஆன் ரோட் டு ஆலப்பி. நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஆலப்பி, நாளானிக்கு கோயம்புத்தூர். இதுதான் வாழ்க்கை. பாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அங்கிருந்து மணி அடிச்சுட்டாங்க, பாஸ் வந்துருச்சு, இல்ல கிளம்பு, 6 மாசம் ஆச்சு, வந்துருங்க, வரோம், முடிஞ்சது. தேங்க்யூ மணிகண்டன் சார். மணிகண்டன் சார், உங்க அப்பாவை பத்தி பேசினனால இன்னொரு சின்ன விஷயம். நம்ம ஆனந்த் மஹிந்திரா சார் வந்து மஹிந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லவ்டேல படிக்கும்போது அவங்க அப்பா சண்முக சுந்தரம் சார் தான் லோக்கல் கார்டியன். ஆனந்த் மஹிந்திரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய லோக்கல் கார்டியன் வந்து இவங்க அப்பா சண்முக சுந்தரம் சார். தேங்க்யூ மணி சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் Rotarian Dinesh Kumar Hosur. Sir, am I audible, sir? Yes, sir. Sir, excellent session, today's session, sir. Sir, I have a question, Manikandan, sir. Sir, what is the barrier for the EV industry? அதாவது மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலையா, இல்ல இண்டிஜினியஸா ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணலையா, இல்ல லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாரினர்ஸா? வாட் இஸ் தி பேரியர், சார்? மைண்ட் செட் தான் சார். ஓகே, நீங்க ஒரு பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்க, மைண்ட் செட் ஆஃப் கஸ்டமர்ஸா இல்லனா மைண்ட் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ், மைண்ட் செட் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ், மைண்ட் செட் ஆஃப் கவர்மெண்ட், எல்லாமே சேர்த்து தான் சொல்லுவேன். இதை நான் கிளாரிஃபை பண்றேன். கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்க போடுற ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல்லையும் தான் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க வாங்குறத நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் எப்படி நடக்கும்? இதுக்கு பதில் இல்லை. ரெண்டாவது, மேனுஃபேக்சரர்ஸை பொறுத்த வரையில சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், SIAM,
இவங்க அத்தனை பேர்த்தையும் வந்து பாரத் ஸ்டேஜ் 4ல இருந்து பாரத் ஸ்டேஜ் 6க்கு கவர்மெண்ட் ஒரு ஜம்ப் ஸ்டேஜ் 5 பைபாஸ் பண்ணி ஸ்டேஜ் 6க்கு வந்தாச்சு. 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. 40,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை நீங்க ஒரு நாள் 2 நாள் எடுக்க முடியாது. திடீர்னு நிதின் கட்கரி போய் நாளையிலிருந்து நீங்க எல்லாம் எலக்ட்ரிக்கு மாறணும், இல்லைன்னா உங்களை எல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. Manufacturers will not change from internal combustion engine to electric mobility. ஒரே ஒரு காரணம் தான், பணம் இன்வெஸ்ட் பண்ணாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டர் தெரியாது, அவங்களுக்கு பேட்டரி தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஜின், அதுக்கு வர ரேடியேட்டர், வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டி, இதுதான் அவங்க டெலிகசி. இன்னைக்கு வந்து டாடா மோட்டர்ஸ் ஃபியட்ல இருந்து தான் இன்ஜின் வாங்கிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ற கார் எல்லாத்துக்குமே, அது ஹேரியரா இருக்கட்டும், நெக்ஸானா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இன்ஜின் டாடா மோட்டர்ஸோடது கிடையாது. ஃபியட்டோட பழைய இன்ஜின் தான் டாடா மோட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. இது மேனுஃபேக்சரர்ஸோட பிரச்சனை. பணத்தை போட்டோம், முதல் போட்டாச்சு, கடன் வாங்கிட்டோம், ஒரு நாள் 2 நாள்ல எங்களால முதலீடு எடுக்க முடியாது, நாங்க எலக்ட்ரிக்கு மாற மாட்டோங்கிறது அவங்க எண்ணம். வாஸ்தவம் தானே? பணம் போட்டது அவங்க தானே. கவர்மெண்ட் ரைட் ஆஃப் பண்ணிடுமா? எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட கடனையும் கட்டிடுறோம், யாருக்கும் எந்த பேங்க்குக்கும் பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க, எந்த எம்ப்ளாயிஸுக்கும் காசு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க, எந்த சப்ளையருக்கும் காசு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க சார். எப்படி ஏர் இந்தியாவுக்கு தள்ளுபடி பண்றாங்களோ அதே மாதிரி தள்ளுபடி பண்ண சொல்லுங்க, நாளைக்கு எலக்ட்ரிக் வரணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. கவர்மெண்ட் வந்து அக்ரெசிவா இந்த லைக் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே சார், தட் இட் செல்ஃப் a great support for the industry, no sir? சார், கவர்மெண்ட் டாக்ஸ் இன்சென்டிவ் கம்பெனிஸ்க்கு கொடுக்கலையே. ரீஇன்வெஸ்ட் பண்ணினா, இனி மேல் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணா ஒவ்வொரு ஸ்டேட் தனித்தனியா சப்சிடி தராங்க. நீங்க வந்து எங்க ஊர்ல ஒரு ஃபேக்டரி போடுங்க, நாங்க சப்சிடி தரோம்னு ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியா சொல்றாங்க. இது பத்தாது சார். ஏற்கனவே வாங்கின கடனுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். நீங்க மறுபடியும் கடன் வாங்க சொல்றீங்க, நான் மறுபடியும் கடன் வாங்கினா நீங்க சப்சிடி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இது என்ன நியாயம்? இது அநியாயம். இதை ஒத்துக்கவே முடியாது. 3வது நமக்கு வரேன், கன்சியூமருக்கு வரேன். ஒரு கார் வச்சிருக்கோம் அப்படின்னா 40 இருந்து 60 லிட்டர் வரைக்கும் ஃபியூவல் பிடிக்கும். 40 லிட்டரே வச்சுப்போம். 40 லிட்டர் பெட்ரோல் கார் டேங்க் ஃபுல் பண்றோம். எவ்வளவுலாம் நான் வரல, பெட்ரோலோட விலைக்கு நான் வரல. 10 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்னால 400 கிலோமீட்டர் போகும். நான் செல்வா சாரை பார்க்கணும் அப்படின்னா போயிட்டு திரும்பி வந்துடுவேன். ஆனா நான் டெய்லி செல்வா சாரை பார்த்து திரும்பி வருவேனா? இல்ல, என் ஊர்ல தான் இருப்பேன். இப்ப எலக்ட்ரிக்கை பொறுத்தவரையில எல்லாரும் என்ன கேட்கறாங்க, 400 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுப்பியா, 600 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுப்பியா? இல்லைன்னா எப்படி நான் நம்பி வாங்கிக்கிட்டோம், வண்டி நடு ரோட்ல நின்றுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. தம்பி, நீ 400 கிலோமீட்டர் டெய்லி போறியா? இல்ல, ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஓட்டுறீங்க? ஒரு மாசத்துக்கு நான் ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டுவேங்க. ரைட், அதுல எத்தனை 400 கிலோமீட்டர் வரும்? 1 தாங்க வருது. அப்போ பாக்கி இருக்கிற அந்த 1600 கிலோமீட்டரை நீங்க 29 நாள்ல காலி பண்றீங்க. அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு 600 கிலோமீட்டர் மைலேஜ்? 50 கிலோமீட்டர் பத்தாதா? மெம்மானிக்கு ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்குங்கிறதுக்காக ஐஓசி காசு சம்பாதிக்கணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெம்மானிக்கு ஃபியூவல் ஸ்டேஷனை போட்டு விட்டாங்க. இதனால என்ன ஆச்சு? நம்ம பழகிட்டோம். எப்படி நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்துட்டு போறதை நிறுத்தினமோ அதே மாதிரி எங்க போனாலும் பெட்ரோல் கிடைக்கும், எங்க போனாலும் டீசல் கிடைக்குங்கிற நம்பிக்கையில நம்ம பாட்டுக்கு தைரியத்தோட இருக்கும். இந்த தைரியம் எலக்ட்ரிக்ல வரணும். நான் ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன், எனக்கு 60 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் எலக்ட்ரிக்கு போவேன். இது ஒரு பாணி. இன்னொரு பாணி கொண்டு வந்துடுறேன். நாங்க முதல்ல இருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், வண்டியில் இருக்கிற பேட்டரியை எடுத்துட்ட அப்படின்னா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டியை விட விலை கம்மியா ஆயிடும். இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். நீங்க வண்டி வாங்குறப்போ உங்களுக்கு காலி ஃபியூவல் டேங்க் தானே கிடைக்குது. நீங்க பெட்ரோல் போட்டா தானே பெட்ரோல் வண்டி ஆகுது, நீங்க டீசல் போட்டா தான் டீசல் வண்டி. காலி டேங்க் தான். மிஞ்சி போனா டீலர் 5 கிலோமீட்டர் தருவான், 5 லிட்டர் தருவான், அவ்வளவுதானே தருவான். அப்புறம் நீங்க ஏன் சார் எலக்ட்ரிக்
வண்டிக்கு மட்டும் பேட்டரி இத்தனை கிலோமீட்டர் போகணும்னு சொல்றீங்க. உங்களால ஏன் வீட்டுல சார்ஜ் பண்ண முடியாது? பேட்டரிய வெளியில எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பேட்டரிய ஸ்வாப்பிங் கொண்டு வாங்க, சார்ஜிங் கொண்டு வாங்க, பேட்டரிய பர் கிலோமீட்டர் யூசேஜ் கொண்டு வாங்க. இதுதான் அடுத்த இண்டஸ்ட்ரி which has to evolve. IOC, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், சவுதி அராம்கோ இவங்க எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது ஃபியூவல் செல்லா இருக்கட்டும், லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட்டா இருக்கட்டும், லித்தியம் டைட்டனேட்டா இருக்கட்டும், இத கடன்ல கொடுக்கணும். பர் கிலோமீட்டர் பேசிஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சாதான் இந்த இண்டஸ்ட்ரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இட்ஸ் அ மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு பல வருஷம் ஆகும். இன்னைக்கும் வந்து நம்ம கடைக்கு போனோம்னா 15 ரூபா கொடுத்து பேக் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். வீட்டுல இருந்து பேக் எடுத்துட்டு போறது இல்லையே. 99 பேர் பேக் எடுத்து போறது இல்லை. நான் என் கார்ல பேக் வச்சிருக்கேன். 99 பேர் இன்னமும் போய் பேக் வாங்கிட்டு தான் இருக்கோம். இல்ல அப்படின்னா கடையில் இருக்கிற பாஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து நம்ம காருக்குள்ள கொட்டிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்துடுறோம். அப்புறம் வீட்டுல இருந்து பேக் எடுத்துட்டு வந்து சாமானத்தை போட்டு எடுத்துட்டு போறோம். இந்த மைண்ட் செட் மாறணும். எல்லாத்தோட மைண்ட் செட்டும் மாறணும். கவர்மெண்டோட மைண்ட் செட் மாறணும், மேனுஃபேக்சரர் மைண்ட் செட் மாறணும், கன்சியூமர் மைண்ட் செட் மாறணும். இது எல்லாம் மாறுச்சு அப்படின்னா நாளைக்கு சூரியன் உதிக்கிறப்போ எலக்ட்ரிக் மொபிலிட்டி மட்டும்தான் இருக்கும். நடக்கிற அன்னைக்கு சொல்லுங்க, நான் காலை 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடியா இருக்கேன். Thank you, Manish sir. Last question from Rotarian Ramurthy. Ramurthy sir. Hello sir. Yes sir. I'm unmuting. Yeah. மணிகண்டன் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம டாடா நானோ காரை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணாங்க உங்களுக்கு. அப்போ வந்துன்னா அதை வந்து அந்த ஷெல்ஸ் நிறைய ஃபேக்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கனடியன் கம்பெனி டைப் நினைக்கிறேன், ஓலாவா ஊபரா எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 400 வண்டிக டெல்லியில் ஆர்டர் வச்சு அந்த நானோ வந்து ஈவியா மாத்திரக்கு பண்ணாங்க. பட் அது சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 250 வாட்ஸ் மோட்டார்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. டெக்னிக்கலாக எனக்கு அவ்வளோ தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் பேசுனது வச்சு பார்க்கும்போது அந்த 250 வாட்ஸை விட அதிகமான கெப்பாசிட்டி பண்ணுனா இந்த நேனோ கார் மாதிரி ஒரு பேலோட் கெப்பாசிட்டி ஒரு 500 to 750 or 1000 kgs அந்த மாதிரி பண்ணும்போது ப்ராபப்ளி ஒரு பெரிய கெப்பாசிட்டி மோட்டார்ஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம்னு நினைக்கிறேன். நேனோ ஏன் ஈவியில் டேக் ஆஃப் பண்ணலைங்கிறது தெரியல. பட் அது டைம் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அது அந்த ஃபீல் இருக்கிறதுனால உங்களோட இது வந்து 250 வாட்ஸை விட ஜாஸ்தி பண்ணிட்டு ப்ளஸ் டெஸ்லாவில் எடுத்துட்டிங்கன்னா சின்ன சின்ன இப்போ இதெல்லாமே வந்து கூகுளில் நான் பார்த்ததை வச்சு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். சின்ன பேட்டரிஸை வந்து கம்பைன் பண்ணி அவங்க டெஸ்லா வந்து பிளாட்ஃபார்ம் கீழே வச்சுட்டு சக்ஸஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட் நீங்கள் எந்த மாதிரி பேட்டரிஸுங்கிறது டெக்னிக்கல் எனக்கு தெரியல. செந்தில் சார் ஊட்டியிலிருந்து பேசினாங்க. இந்த மாதிரி ஆங்கிளில் பெரிய லெவலில் ஒரு ஹையர் பேலோடு இருக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு விஷன் இருக்கா அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நான் நானோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓலா எலக்ட்ரிக் வந்து டாடா மோட்டார்ஸோட டைப் பண்ணி நானோ எலக்ட்ரிக் 400 வண்டி ஆர்டர் கொடுத்தாங்க. அதை வந்து கோயம்புத்தூர்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணினாங்க. கோயம்புத்தூர் பேஸ்ட் ஜெயம் ஆட்டோமொபைல்ஸ் தான் வந்து ஜெயம் நியோ அப்படிங்கிற ஒரு சப் கேட்டகரியில தேவர் சப்போஸ் டு செல். ஜெயம் மோட்டார்ஸ் ஒன்று சொல்றாங்க, டாடா மோட்டார்ஸ் ஒன்று சொல்றாங்க, ஓலா எலக்ட்ரிக் ஒன்று சொல்றாங்க. நான் அதுக்கு போக விரும்பல. ஆனா நானோ எலக்ட்ரிக் பண்ணா விக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100% வயபிளா இருக்கும். காரணம் சொல்லிடுறேன். 90% நானோட ஃபெயிலியருக்கு காரணம் அந்த 3 சிலிண்டர் இன்ஜின். பல்வேறு காரணத்துக்காக நானோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் அந்த காரோட ஜேர்னியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதோட நுணுக்கங்கள் புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் அவர் ஒரு அன்வான்ட் பர்சன், கார்லஸ் கோன் அப்படின்னு ஒரு லெபனீஸ், பிரெஞ்சு, பிரசீலியன் ரெனோவோட ஃபார்மர் சேர்மன், சிஇஓ. கார்லஸ் கோன் பயந்த ஒரே ஒரு வண்டி நானோ நானோ நானோ.
ரெனோ மெட்ராஸ் ஆஃபீஸ்ல நானோவை ஃபாலோ பண்றதுக்குன்னே ஒரு 5 பேர் உட்காந்துருந்தாங்க வெட்டியா. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நானோ என்ன ஆகுது, டாடா மோட்டார்ஸ் நானோ என்ன பண்றாங்க, இது மட்டும்தான் அவன் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு வேலை. ஒரு உண்மையை சொல்லிடுறேன், பிகாஸ் இட்ஸ் அ க்ளோஸ் குரூப். ஐ எம் இன்வால்வ் இன் நானோ எலக்ட்ரிஃபிகேஷன் நவ். இப்போ ஆஸ் வி ஸ்பீக் ஒரு வருஷத்துக்குள்ளார என்னால அந்த நானோ யூஸ்ட் கார் மார்க்கெட்டை நான் தனியா இல்லை, ஒரு சில நண்பர்களோட சேர்ந்து வி வாண்ட் டு டேக் கண்ட்ரோல். டாடா மோட்டார்ஸ் வந்து நானோவை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நாங்க நானோவோட டைஸை வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். நானோங்கிற பேர்ல இல்ல, டைஸை வாங்கிக்கிறது ரெடியா இருக்கும், ராயல்டி பே பண்றதுக்கு ரெடியா இருக்கும். பட் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. there is a lot of compromise. இன்ஜினியரிங் வைஸ் நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கு அந்த வண்டியில ஃபார் காஸ்ட் ரிடக்ஷன். அது அத்தனையும் மாத்தணும். எங்களால் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியாது. பட் எங்க நோக்கம், எப்படி ஒரு ஃபோக்ஸ்வேகன் பீட்டில் இருக்கோ, எப்படி ஒரு ஃபியட் 500 இருக்கோ, அது மாதிரி நானோ எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஷேப்பை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு வந்து எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் இட்டலியில, பேச ஆரம்பிச்சிருக்கோம். அவர் ஃபியட் 500 ரெனோவேட் பண்றாரு ஆஸ் எலக்ட்ரிக். he is willing to support. we are in the process. ஒரு நானோ என் ஃபேக்டரியில் இருக்கு, பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம், டிராயிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஷாஃப்ட் மட்டும், டிரைவிங் ஷாஃப்ட் மட்டும் ஒரு 7-8 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா ஜெயம் பண்றதை விட பெட்டரா ஒரு வண்டி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, நானோ பிக்சல் அப்படின்னு ஒரு வண்டி இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து லண்டன்ல டிசைன் பண்ணாங்க. ஒரு டிசைன் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல. ஜெனீவா ஆட்டோ ஷோ 2012ல அதை லான்ச் பண்ணாங்க, பிக் ஃபேன்ஃபேர். பிக்சலை தான் நாங்க அம்பிஷனா எடுத்து வச்சிருக்கோம். நானோ அப்படின்னு சொல்றேன், பட் நானோ பிக்சல் அப்படிங்கிற வேரியண்ட்டை we want to electrify. ரெண்டாவது கேள்வி, லித்தியமை பொறுத்த வரையில பெரிய செல்ஸ் கிடையாது சார், எல்லாமே இண்டிவிஜுவல் செல்ஸ் தான். பல்வேறு கெப்பாசிட்டியில கிடைக்கும். 3.2, 2.7, 3.7. இது ஒவ்வொன்றா மிங்கிள் பண்ணி தான் அவர் ஒட்டுக்கா சேர்த்தி தான் பேரலல் சீரியஸ் வோல்டேஜ் பிளாட்ஃபார்ம் ஆம்ப் பவர் இது ரெண்டையும் கிளப் பண்ணி தான் ஒரு பேட்டரி மாடியூலே கிரியேட் பண்ண முடியும். தன்னிச்சு ஒரு செல்லை தனியா யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணுங்கிற கான்ஃபிகரேஷனை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ மணி சார். ஒரு லாஸ்ட் என்னோட ஒரு கொஸ்டின், ஆம்னிபஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார் மெட்ராஸ்ல, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ண எலக்ட்ரிக் பஸ் பண்ணவர் அவர் தான். கண்டிப்பா பண்ண முடியும். நான் இது கேட்டது நம்ம டிஜிஎன் சரவணன் சாருக்காக, அவர் தான் பெரிய டிரான்ஸ்போர்ட்டர். பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். அதுல என்ன அப்படின்னா, லித்தியம் டைட்டனேட் ஆக்சைடு LTO அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பேட்டரிஸை கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி, ஆனா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, சட்டுன்னு சார்ஜ் ஆகும். ABB ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க யூரோப்ல. 30 செகண்ட்ல 8 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிடும். சிட்டி டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்க ஆம்னி பஸ் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு 500-600 கிலோமீட்டர் மைலேஜ் தேவை. இங்கதான் வந்து LTO தேவைப்படுது. இல்ல அப்படின்னா சிட்டிக்குள்ள தான் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் கம்யூட் வரும் அப்படின்னு சொல்றப்பதான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். பேட்டரி ஸ்வாப் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனா பண்ண முடியும். ஒன் மோர், இது உங்களோட சைக்கிள் ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எங்க ரொட்டேரியனுக்கு தர முடியுமா? என்ன வேணும்னு கேளுங்க சார், பண்ணிடலாம். நான் கண்டிப்பா எல்லாரும் ஆளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கிக்க நாங்க ரெடி. நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ மணிகண்டன் சார். நெக்ஸ்ட் vote of thanks by Rotarian Ravishankar, President, Rotary Club of Chinnaselam. Thank you, sir. ரோட்டா பஸ் 29வது முயற்சி. ரோட்டரி பிளேயர் வாசித்த நடராஜ சுந்தரன், திருச்சிராப்பள்ளி போலீஸ். கோஆர்டினேட்டர்ஸ் ரொட்டேரியன் சதீஷ், பிரசிடென்ட், வினு ரெக்கார்ட். பஸ் டாக்ஸ் வழங்கிய ராமவேல் அசோக்குமார் சார். வெல்கம் அட்ரஸ் ரொட்டேரியன் வி சுந்தரம், ரோட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி. சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் DGE ரொட்டேரியன் பாலாஜி சார். சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் இன்ட்ரோடக்ஷன்
ரொட்டேரியன் பாலசுப்ரமணியம் சார், ரோட்டரி ஆஃப் திருச்சிராப்பள்ளி கிளினிக் சிறப்பு விருந்தினர் திரு எஸ் மணிகண்டன் சார், உங்களோட கனவு கண்டிப்பா இந்த நிச்சயமா சக்சஸ் ஆகும். தேங்க்யூ சார். மீட்டிங் மாடரேட்டர் ரொட்டேரியன் மாருதி சார், ரொட்டேரியன் ரவிக்குமார் சார், ரொட்டேரியன் செல்வகுமார் சார் மற்றும் கலந்து கொண்ட முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், வருங்கால ஆளுநர்கள் மற்றும் அனைவருக்கும் தோட்டபாசன் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ரவி அண்ணா. நெக்ஸ்ட் மீட்டிங் கிரீன் மணி பை அர்ச்சனா ஸ்டாலின். ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்ச ஒரு வீட்டு மாடியில ஆரம்பிச்ச தோட்டம் இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மீட்டிங். சீஃப் கெஸ்ட் ரொட்டேரியன் டிஜிஎன் சரவணன் அண்ணா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மீட்டிங் எல்லாம் அன்மியூட் பண்ணிருங்க. நடராஜர் கிளாப் கொடுத்துருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பக்கா கொங்கு லாங்குவேஜ்ல பேசிட்டாரு. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. செல்வா சார், தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களோட டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க. வியாழன் வெளியில மோதி டிவி அனுப்பிச்சு சொல்லிடுறோம். ஓகே ஓகே. சார் ஒரு மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் பண்ணுங்க சார். செல்வகுமார் சொல்லுங்க. மதுரையில டீலர் இருக்காரான்னு கேட்டு சொல்லுங்க, இல்லாட்டி அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல சார், நானே இந்த வாரம் தான் வண்டி எடுக்கிறேன், சைக்கிள் ஒன்னு எடுக்கிறேன். வெரி குட். என்ன ரேட்ல? அவர் ரேட்டை தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆகா, சரி எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஒன்னு எடுத்து கொடுங்க. ரேட்ல மணி சார், மதுரை நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே. நான் தினேஷோட கோஆர்டினேட்டும் மோதிஸோட கோஆர்டினேட் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகே ஓகே ஓகே. என்ன விட பெட்டர் பிரைஸ் தருவாங்க. ஓகே 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 ஓகே. தேங்க் யூ அண்ணாச்சி. தேங்க் யூ அண்ணாச்சி. அண்ணாச்சி தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல எத்தனையோ ஊர்கள் இருக்கு. சென்னை தவிர மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு தனி ட்ரைட் இருக்கு. ஒரு இன்னோவேஷன், ஒரு வித்தியாசமா செய்யக்கூடிய ஒரு மக்கள், தொழில் வந்து பெரிய அளவுல செய்யக்கூடிய மக்கள், மணிகண்டன் மாதிரி ரிஸ்க் நிறைய எடுக்கக்கூடிய மக்கள். எவ்வளவு ரிஸ்க் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே இதுல இறக்கி விட்டு இருக்கிறாரு. பெரிய ஒரு தியாக உணர்வோட செயல்பட்டு இருக்காரு. இது ஒரு அபூர்வமான ஒரு மனுஷன் வந்து இந்த மணிகண்டன். அவரை நீங்க ரோட்டா பஸ்ல அழைச்சிட்டு வந்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். நிறைய தொடர்பு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க நம்பர் அனுப்பிச்சிட்டேன். உங்களுக்கு நம்பர்லாம் அனுப்பிச்சிட்டீங்க. வாழ்க. அனுப்பிச்சிட்டேன். கண்டிப்பா அவர் உங்க ஃபேக்டரிக்கு ஒரு நாள் வந்தாருல, வேற மிஷினரி எல்லாம் கொண்டு வந்துருவாரு உள்ள. Sir, you are fantastic, Manikandan. You are fantastic.